ஹலோ ஆல், குட் ஈவினிங். உங்க எல்லாரையுமே அக்ஷயாஸ் லேர்னிங் சென்டருக்கு வெல்கம் பண்றேன். ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கா அப்படிங்கறத சாட் செக்ஷன்ல ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ தட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு ஸ்டார்ட். ஓகே ஃபைன். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, ஸோ நம்ம இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 சாப்டர்ஸ்க்கான குவிக் ரிவிஷன் தான் பார்க்க போறோம். பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாம் தான் நான் மெயினா இதுல உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கொடுப்பேன். ப்ராக்டிஸ் வந்து டூ இட், நீங்க அதை எக்ஸ்ட்ராவா நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஃபியூ சம்ஸ், ஒவ்வொரு சாப்டர்லயும் 2-3 சம்ஸ் மேல என்னால டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குவிக்கா கவர் பண்ணி கொடுத்துருந்தேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் த்ரூ த வாட்ஸ்அப் குரூப் ஆர் இதுல அனுப்பிச்சுவீங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் மூலமா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே ஃபைன். ஸோ என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறதையும் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, நம்மளோட அக்ஷயாஸ் லேர்னிங் சென்டர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் கால்குலேஷனுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் டீச் பண்ற மாதிரி ஒரு சம்மர் கேம்ப் வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். May 5th இருந்து May 16th வரைக்கும் இருக்கும். இட்ஸ் அன் ஆன்லைன் கிளாஸ். அதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு என்ரோல் யூ கேன் வாட்ஸ்அப் டு திஸ் நம்பர் அண்ட் என்ரோல். ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு அவர் டாபிக். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல், டேட்டா ஹேண்ட்லிங், ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ், கம்பேரிங் குவான்டிட்டிஸ், மென்சுரேஷன், எக்ஸ்பொனன்ஸ் அண்ட் பவர்ஸ், ஃபேக்டரைசேஷன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு கிராஃப்ஸ், இதெல்லாமே தான் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் சாப்டர், அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல்ஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல்ஸ்ல இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குவிக்கா சொல்லிடுறேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கர்வ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓப்பன் கர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விச் இஸ் நாட் க்ளோஸ்ட் ஆர் விச் இஸ் ஓப்பன் அப்படிங்கறது தான். இந்த மாதிரி நம்ம கையை எடுக்காம ஒரு விஷயத்த போட்டு முடிக்கிறோம் இல்லையா, அது ஓப்பனா இருந்ததுன்னா அது ஓப்பன் கர்வ். திஸ் இஸ் அ ஓப்பன் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ க்ளோஸ்டு கர்வ் அப்படிங்கிறது திஸ் இஸ் அ க்ளோஸ்டு கர்வ். இது எல்லாமே நீங்க க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். சிம்பிள் கர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஓவர்லாப் ஆகாம ஒரு விஷயத்த நீங்க போடுறது எல்லாமே இட்ஸ் சிம்பிள் கர்வ் தான். இது 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 லைக் வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே இட் ஃபால்ஸ் அண்டர் சிம்பிள் கர்வ். நாட் அ சிம்பிள் கர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விச் இஸ் ஓவர்லாப்பிங். ஏதாவது ஒண்ணு ஓவர்லாப் ஆகி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் ஓவர்லாப் ஆகி லைக் ஒரு ஃபிகர் மாதிரி வருது, சம்திங் லைக் திஸ், இந்த மாதிரி எல்லாம் ஓவர்லாப் ஆகி இருக்குன்னா அதை வந்து நம்ம நாட் அ சிம்பிள் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே நெக்ஸ்ட் பாலிகன். பாலிகன் அப்படின்னா என்னன்னா ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். பாலிகன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் பட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி லைன் செக்மெண்ட்ஸ். அதுதான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ லைன் செக்மெண்ட்ஸால மட்டும் மேட் ஆயிருக்கும் அண்ட் இட் ஷுட் பி க்ளோஸ்டு கர்வ். இப்ப பாலிகனுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்கொயர், அதாவது இது எல்லாமே லைன் செக்மெண்ட்ஸால மேட் ஆயிருக்கு அண்ட் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வாவும் இருக்கு. இட்ஸ் அ சர்க்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் அட் ஆல் அ பாலிகன். ஏன்னா அது க்ளோஸ்டு கர்வா இருக்கு பட் இட்ஸ் நாட் மேட் அப் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ், ரைட்? ஸோ இட்ஸ் நாட் அ பாலிகன். ஸோ பாலிகனோட டெஃபினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அது வந்து இஸ் இட் அ பாலிகன் ஆர் இஸ் இட் அ சிம்பிள் கர்வ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ யூ ஷுட் பி அவேர் ஆஃப் தீஸ். நெக்ஸ்ட் ஒன், கிளாசிபிகேஷன் ஆஃப் பாலிகன்ஸ். பாலிகன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா we have like எப்படி சொல்றது, ஒவ்வொரு பாலிகனுக்கும் we have different name based on the number of side. so இப்போ number of side வந்து 3 இருக்குன்னா அதுக்கு பேரு ட்ரையாங்கிள், 4 இருக்குன்னா குவாட்ரிலேட்டரல், 5னா பென்டகன், 6னா ஹெக்ஸகன், 7னா ஹெப்டகன், 8னா ஆக்டகன், 9னா நானகன் அண்ட் 7 அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெப்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க, செப்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே 10க்கு வந்து டெக்ககன், அதுக்கு மேல 11, 12 எல்லாம் போகும்போது அதுக்கான அந்த ஸ்பெசிபிக் நேம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 11க்கான நேம் பிளஸ் GON அப்படிங்கிற மாதிரி ஆட் ஆன் ஆகும். ஓகேங்களா? இட்ஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் சைட்ஸ், அதுக்கான நேம்ஸ் வந்து இதெல்லாம் தான். அடுத்தது வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டயக்னல் அப்படின்னா என்ன அப்படிங்கறதான் தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்துட்டு ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிற நான் பாலிகனை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ABCD அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுல ABCD அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம we call it as vertices அப்படின்னு கால் பண்ணுவோம். AB
BC, CD, AD இது எல்லாத்தையுமே we call it as sites அப்படின்னு கால் பண்ணுவோம். So consecutive vertices அப்படின்னா இந்த ஏக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு வேர்டெக்ஸையும் we call it as consecutive vertices. So இந்த ஏக்கு பக்கத்துல இல்லாத வேர்டெக்ஸை வந்து we call it as non-consecutive vertex. ஓகேங்களா? So ஏக்கு பக்கத்துல இல்லாத வேர்டெக்ஸ் எதுன்னா C. So இந்த ரெண்டு வேர்டெக்ஸையும் ஜாயின் பண்ற லைன் பேர் தான் என்னன்னா diagonal. அதே மாதிரி இந்த D-க்கு வாங்க. D உடைய நான் கான்சிக்யூட்டிவ் வேர்டெக்ஸ் எதுன்னா B. சோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ற லைன் தான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா diagonal அப்படிங்கிறது. So any line segment which connects the two non-consecutive vertices of a polygon is called as a diagonal அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சோ நீங்க வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்க நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் வந்து ஒரு பாலிகன்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா n into n minus 3 by 2. இல்ல n அப்படிங்கிறது என்னதுன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஓகேவா? சோ இப்ப இந்த குவாட்ரிலேட்டரல்ல எவ்வளவு நம்ம குவாட்ரிலேட்டரல் என்னது 4 sided. So 4 into 4 minus 3 என்னது 1, right, by 2. So இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2. So we had two diagonals, right? So இதுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளாலே நான் கான்சிக்யூட்டிவ் வெர்டிசஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். பட் இஃப் தேர் ஆஸ்கிங் ஃபார் a 12-sided பாலிகன் அப்படின்னா நம்ம அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியரா இருக்கும். சோ நம்பர் ஆஃப் டயகனல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது இம்பார்ட்டன்ட் ஆனது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ 12 into 12 minus 3 அப்படிங்கிற மாதிரி வரும் by 2. இப்போ 12-sided பாலிகன்ல கேக்குறாங்க அப்படின்னா so 12 into 9 by 2. So 9 6 are 54. So there will be 54 diagonals in a 12-sided polygon. So இந்த மாதிரி questions எல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கான்வெக்ஸ் பாலிகன்னா என்ன, கான்கேவ் பாலிகன்னா என்ன? கான்வெக்ஸ் பாலிகன் அப்படின்னா உங்களோட டயகனல்ஸ் எல்லாமே அந்த பாலிகனோட இன்டீரியர்ல வருது அப்படின்னா நம்ம அதை கான்வெக்ஸ் பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இப்ப இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட டயகனல்ஸ் எல்லாமே அதுல உள்ளதான் வருது. பட் இப்ப இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒரு பாலிகன் எடுக்கிறோம் அப்படின்னா சோ இதோட டயகனல்ஸ் இப்படி வரும், இந்த பியும் டியும் கனெக்ட் ஆகும், இந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல ஒரு டயகனல் வந்து வெளியில வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு டயகனல் வந்து வெளியில வந்திருக்கு அப்படின்னா அது பேர் வந்து என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டயகனல் வெளியில வந்துட்டாலே அது பேர் வந்து கான்கேவ் பாலிகன். எல்லா டயகனல்ஸும் உள்ள இருக்கு அப்படின்னா அது பேர் வந்து கான்வெக்ஸ் பாலிகன். ஓகேவா? சோ கான்வெக்ஸ் பாலிகன்னா என்ன, கான்கேவ் பாலிகன்னா என்னங்கிறதும் இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரெகுலர் பாலிகன்னா என்ன, இர்ரெகுலர் பாலிகன்னா என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ரெகுலர் பாலிகன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஸ்கொயர் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்கொயர்ல எல்லா சைடும் ஈக்குவல், எல்லா ஆங்கிளும் ஈக்குவல், இந்த மாதிரி எல்லா சைடும் எல்லா ஆங்கிளும் இருக்கிற எனி சைடட் பாலிகன் பேர் என்னதுன்னா ரெகுலர் பாலிகன். இப்போ த்ரீ சைடட் பாலிகன்ல ரெகுலர் பாலிகனோட நேம் என்னதுன்னா ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள்ல எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும், எல்லா ஆங்கிளும் 60 டிகிரியா இருக்கும். ஸோ எல்லா ஆங்கிளும் எல்லா சைடும் ஈக்குவலா இருக்குன்னா அத நம்ம ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இர்ரெகுலர் பாலிகன். இர்ரெகுலர் பாலிகனுக்கு எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள், நார்மல் ட்ரையாங்கிள், லைக் பென்டகன், இந்த மாதிரி இது எல்லாமே we can call it as irregular polygon. Unless otherwise எல்லா சைடும் எல்லா ஆங்கிளும் ஈக்குவலா இல்லைன்னா இட்ஸ் a irregular polygon. அடுத்தது ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிளை நம்ம ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி வரும். பட் இதே இது ஒரு 4-sided பாலிகன், 5-sided பாலிகனுக்கு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாத்தோட சம் என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா we have a general formula. Sum of interior angles of the polygon is n minus 2 into 180 degree. அதுல n அப்படிங்கிறது number of sides of the polygon. ஓகேங்களா? சோ இப்ப sum of interior angle of the hexagon அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஹெக்ஸகனோட number of sides என்னது 6. So 6 minus 2 into 180 degree. So that is equal to 4 into 180 degree. So 180 into 4 அப்படிங்கிறது என்னது? What is 180 into 4? So 180 into 4 அப்படிங்கும்போது உங்களுக்கு you will get it around 720 degree, right? Okay.
இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த மெஷர் ஆஃப் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த பாலிகன். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த பாலிகனை நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அது எவ்வளோ சைடட் பாலிகனா இருந்தாலும் சரி அதோட சம் எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா that will be equal to 360 டிகிரி. ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள சம் பண்ணாலும் 360 டிகிரி, பென்டகனோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள சம் பண்ணாலும் 360 டிகிரி, ஒரு 100 சைடட் பாலிகனுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே சம் பண்ணீங்க அப்படின்னா that will be equal to 360 டிகிரி. ஓகேவா? சோ இத பேஸ் பண்ணி இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலா ஒன்னு இருக்கு. அதாவது ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள கேக்குறாங்க அப்படின்னா 360 டிகிரி பை நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா 360 டிகிரி பை ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா மெயினா வந்து இட் ஷுட் பி ரெகுலர் பாலிகனா இருக்கணும். அந்த கண்டிஷன் மட்டும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் குவாட்ரிலேட்டரல். குவாட்ரிலேட்டரல்னா நமக்கே தெரியும் 4 சைடட் பாலிகனை தான் நம்ம குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம். அதுக்கு 4 சைடு இருக்கும், 4 ஆங்கிள் இருக்கும், 4 வெர்டெக்ஸும் இருக்கும். அது வந்து ரெகுலர் பாலிகனாவும் இருக்கலாம், இர்ரெகுலர் பாலிகனாவும் இருக்கலாம். எல்லா இன்டீரியர் ஆங்கிளோடைய சம் பண்ணீங்கன்னா 360 டிகிரி வரும். எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிளோடைய சம் பண்ணாலும் 360 டிகிரி தான் வரும். அடுத்தது let me move on to the next part, kinds of quadrilaterals. So quadrilaterals உடைய types என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா trapezium, kite and parallelogram அப்படின்னு 3 வகையா பிரிக்கலாம். trapezium அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா one pair of opposite parallel sides இருக்கும். அதாவது ஒரே ஆப்போசிட் சைட்ஸ் அப்படிங்கிறது இதுவும் அதுல ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு மட்டும் பேரலா இருக்கும். ஓகேங்களா? சோ இது ரெண்டும் பேரலா இருக்கு, ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு மட்டும் பேரலா இருக்குன்னா அது பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரபீசியம். சோ இந்த இடத்துல ஏபி இஸ் பேரலல் டு சிடி. சோ இது பேர் வந்து ட்ரபீசியம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 pair of adjacent sides are equal. adjacent sides அப்படின்னா பக்கத்துல இருக்கிற sides. இப்போ ஒரு குவாட்ரிலேட்டரல் நான் இப்ப போட்டுக்கிறேன் CD. சோ இந்த இடத்துல இதுவும், அதாவது பக்கத்துல இருக்கிற 2 சைடு இதுவும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஈக்குவலா இருக்கும். பக்கத்துல இருக்கிற 2 சைடு வந்து ஈக்குவலா இருக்கும். பட் 4 சைடும் ஈக்குவலா இருக்க முடியாது. ஓகேவா? கண்டிப்பா 2 டிஃபரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும். அந்த 2 டிஃபரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல அது பக்கத்துல இருக்கிறது வந்து ஈக்குவலா இருக்கணும். அததான் we call it as kite. நெக்ஸ்ட் ஒன் வந்து parallelogram. parallelogram அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது 2 பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸும் பேரலா இருக்கணும். இதுவும் பேரலா இருக்கணும், இதுவும் பேரலா இருக்கணும். அததான் we call it as parallelogram. அதாவது AB is parallel to CD and BC is parallel to AD. ஏதாவது ஒரு சைடு, ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு மட்டும் பேரலா இருக்குன்னா அது பேர் ட்ரபீசியம். 2 பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ்மே பேரலா இருக்குன்னா அது பேர் தான் வந்து parallelogram. ஓகேங்களா? சோ இந்த parallelogramல இருந்து அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். parallelogramல we have 5 important properties. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா opposite sides will be parallel. அது first property. அடுத்தது இதே opposite sides வந்து ஈக்குவலாவும் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா opposite angles வந்து ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா adjacent angles உடைய sum will be equal to 180 degree. பக்கத்துல இருக்கிற 2 ஆங்கிள்ஸோட சம் ஆட் பண்ணீங்கன்னா that will be equal to 180 degree. and fifth property என்னதுன்னா diagonals வந்து bisect each other. அப்படின்னா லைக் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா diagonals bisect each other அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் அந்த diagonals வந்து ஈக்குவல் ஹாஃபா டிவைட் ஆகிக்குது அப்படின்னு தான் அர்த்தம். பைசெக்ட் அப்படின்னா they are getting divided into 2 equal halves.
சோ இந்த ரெண்டு பேரும் மீட் ஆகிற இடத்துல இருந்து ஈக்குவல் ஆஃபா டிவைட் ஆகிப்பாங்க. தட் மீன்ஸ் OA will be equal to OC and OB will be equal to OD. ஆப்போசிட் சைட்ஸ் parallelனா இது, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னா AB will be equal to CD and BC will be equal to AD. Opposite angles equal na angle A equal to angle C, angle B equal to angle D. Adjacent angle oda sum 180 degree na பக்கத்துல இருக்கிற எந்த ரெண்டு ஆங்கிளோட சம் எடுத்தாலும் அது 180 degree. 180 degree. ஆங்கிள் A ஓட ஆங்கிள் B ஆட் பண்ணீங்கன்னாலும் அது 180 degree. ஆங்கிள் B ஓட ஆங்கிள் C ஆட் பண்ணீங்கன்னாலும் 180 degree. ஆங்கிள் C ஓட ஆங்கிள் D ஆட் பண்ணாலும் 180 degree. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதான் parallelogram உடைய ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா parallelogramல we have some special types. We have 3 special types of parallelogram. அது என்னன்னா rhombus, rectangle and square. இது எல்லாமே special types of parallelogram. These are called as special types of parallelogram. இதுல rhombusக்குன்னு சொல்ற, அதாவது parallelogram உடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் இந்த rhombusக்கு அப்ளை ஆகும். 5 ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதாவது ரெண்டு சைடோட ப்ராப்பர்ட்டி, ரெண்டு ஆங்கிளோட ப்ராப்பர்ட்டி, ஒரு டயகனலோட ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே இந்த மூணுக்குமே அப்ளை ஆகும். அதை தாண்டி தே ஹாவ் சம் யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ். அது என்னன்னா ராம்பஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். அடுத்தது வந்து டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். Diagonals bisect each other at right angles. So அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ இப்ப இதுதான் rhombus அப்படின்னு வச்சுக்கோங்க. rhombus AB ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்கும், எல்லா சைடும் ஈக்குவல். சோ AB, BC, CD, AD எல்லாமே ஈக்குவல். நெக்ஸ்ட் diagonals bisect each other at right angles அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பைசெக்ட் ஆகிற இடம்னா இது எல்லாமே மீட் ஆகிற இடத்துல bisect each other அப்படின்னா என்ன சொன்னேன், they divide into equal half. சோ அது வந்து நம்ம ஆல்ரெடி parallelogram உடைய ப்ராப்பர்ட்டிலேயே பார்த்துட்டோம். சோ இது ஆப்வியஸ்லி இது ஓன்னு வச்சுக்கிட்டோம்னா OB will be equal to OD, OA will be equal to OC, that we all know. பட் bisect each other at right angle னா அந்த bisect ஆகிற இடத்துல they form an angle of 90 degree அப்படிங்கறது தான் இதோடைய மீனிங். ஓகேங்க, அதை தாண்டி நம்ம பார்த்தா எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அப்ளை ஆகும். ஆங்கிள் A ஆங்கிள் சிக்கு ஈக்குவலா இருக்கும், ஆங்கிள் B ஆங்கிள் டிக்கு ஈக்குவலா இருக்கும், ஆங்கிள் A பிளஸ் ஆங்கிள் D will be equal to 180 degree. ஏன்னா அதெல்லாம் parallelogram உடைய ப்ராப்பர்ட்டிஸ். parallelogram உடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் parallelogram உடைய ஸ்பெஷல் டைப்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஓகே, அடுத்தது ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் உடைய யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா, இதுல டயகனல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு அடுத்தது எல்லா ஆங்கிள்ஸும் வந்துட்டு இட் வில் பி ஈக்குவல் டு 90 degree. சோ டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். இது வந்து யூனிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே ஃபைன். ஏன்னா நம்ம parallelogramலயே we saw opposite sides are equal. இங்கேயும் அதே தான், opposite sides are equal, opposite sides are parallel, opposite angles are equal, opposite adjacent angles ஓட sum 180 degree, diagonals bisect each other எல்லாமே வரும். அதை தாண்டி யூனிக் ப்ராப்பர்ட்டி வந்து diagonals are equal. அப்ப AC equal to BD. அடுத்தது எல்லா ஆங்கிளும் வந்து 90 டிகிரியா இருக்கும். இதுதான் இதோடைய யூனிக் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஸ்கொயரோட யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, parallelogram உடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் வரும். அதை தாண்டி இது வந்து ராம்பஸ் அண்ட் ரெக்டாங்கிள் உள்ள ரெண்டு யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ். இது அண்ட் ஸ்கொயர் உடைய ராம்பஸ் அண்ட் ரெக்டாங்கிள் உடைய ஒரு காம்பினேஷன் தான் வந்து இந்த ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் ஸ்கொயர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ராம்பஸ் உடைய எல்லா ப்ராப்பர்ட்டி என்னது, யூனிக் ப்ராப்பர்ட்டி என்னது, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்க எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி இங்கேயும் டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிளா தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்னது, டயகனல்ஸ் ஈக்குவலா இருக்கும். எஸ், இங்க டயகனல்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். எல்லா ஆங்கிளும் இங்க 90 டிகிரியா தான் இருக்கும். ஸோ இங்க ஆங்கிள் A, ஆங்கிள் B, ஆங்கிள் C, ஆங்கிள் D will be equal to 90 degree. எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அண்ட் டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரின்னா என்னது,
angle DOC equal to angle DOA equal to angle AOB equal to angle BOC equal to 90 degree இருக்கும். அடுத்தது டயகனல்ஸ் ஈக்குவலாவும் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இது ரெண்டுத்தோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்மே வந்து இதுக்கு அப்ளை ஆகும். ஓகே, சோ இதெல்லாம் தான் இதோடைய பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்பாங்க. இப்போ ரேண்டமா ஒரு ஃபியூ சம்ஸ், ஒரு 3-4 சம்ஸ் எடுத்திருக்கேன், அதை மட்டும் குவிக்கா பார்த்துடலாம். Fine. Each exterior angle of a regular hexagon is of the measure. So each exterior angle க்கு நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? 360 degree by n ன்னு சொல்லி கொடுத்தேன், ரைட்? So 360 degree by n. n அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் hexagon என்னது 6. So கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 60 degree. So 60 degree is the answer. Which of the following is the concave polygon? Concave polygon அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? concave polygon. Which of the இதுல இருக்கிறதுல எது வந்து concave polygon அப்படின்னு கேக்குறாங்க. So concave polygon ஏதாவது ஒரு diagonal வந்துட்டு வெளியில வந்திருக்கணும். இப்ப இது பாலிகனே கிடையாது. ஏன்னா பாலிகன்னா என்னது? It should be made up of, it should be a closed curve as well as it should be made up of line segments. அண்ட் இதுவும் பாலிகனே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே லைன் செக்மெண்ட்ஸால தான் மேட் ஆயிருக்கு. இதுவும் லைன் செக்மெண்ட்ஸ் அண்ட் எல்லாமே க்ளோஸ்ட். ஸோ இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிகனு. இதுல கான்கேவ் பாலிகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எல்லாமே உள்ளுக்குள்ளதான் வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் கான்வெக்ஸ் பாலிகன். ஸோ கான்கேவ் பாலிகனா ஏதாவது ஒண்ணு வந்து வெளியில வரணும் இல்லையா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த டயகனல் வந்து வெளியில வந்துரும். ஒன் ஆஃப் த டயகனல் வில் கம் அவுட் சைட். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் த கான்கேவ் பாலிகன். நெக்ஸ்ட், diagonals of rectangle are equal to each other, not equal. என்ன வரும்? diagonals of rectangle square of rectangle க்கு diagonals are equal. அடுத்தது, perimeter of the parallelogram என்னன்னு கேக்குறாங்க. perimeter அப்படின்னா என்னது? sum of all the sides, சுற்றளவுன்னு சொல்லுவோம். சோ parallelogram உடைய ப்ராப்பர்ட்டி என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப இதுவும் 12 சென்டிமீட்டரா தான் இருக்கும், இதுவும் 7 சென்டிமீட்டரா இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 12 plus 12 24, 7 plus 7 14. So 24 plus 14 அப்படிங்கிறது என்னது? 38 centimeter is the answer. Next, adjacent angles of a parallelogram or in the ratio, find all the angles அப்படின்னு சொல்றாங்க. So ஏதோ ரெண்டு adjacent angle, maybe let me take it as இத வந்து 5x அப்படின்னு எடுத்துக்கிறேன், இத 4x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ ஜெனரலாவே ரேஷியோ ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்கன்னா அதை xx அப்படின்னு எடுத்துக்கோங்க. சோ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸோட சம் வந்து என்னது? 180 டிகிரியா? சோ 9x is equal to 180 degree. x is equal to 180 degree by 9. So x ஓட வேல்யூ is 20 degree. Find all the angles அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 5x அப்படிங்கிறது 5 into 20 degree. So this will be equal to 100 degree. இது 4 into 20, 80 degree. So opposite angles equal-ஆ? So இதுவும் 100 டிகிரியா இருக்கும். இதோட ஆப்போசிட் ஆங்கிள் இது. So இது 80 டிகிரியா இருக்கும். So இதோட ஆங்கிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி சம்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. வேற எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வச்சு வேணாலும் இதுல இருந்து சம்ஸ் வரலாம். அண்ட் இதுல இருக்கிற ஃபார்முலாஸும் தரவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுதான் ஒரு குவிக் ரீகேப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல்ஸ். Now let's move on to the next one. நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு 1 minute பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் ரீட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, நான் அதுல கண்டிப்பாவே ரெஸ்பாண்ட் பண்றேன். பிகாஸ் இதுல உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்றதுனா டைம் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ஸோ கண்டிப்பா நான் வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பாவே ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஓகே, ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக், டேட்டா ஹேண்ட்லிங். ஸோ டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை எப்படி பெட்டரா ஹேண்ட் பண்ணலாம். நிறைய டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா அதை பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்கான வே வந்து கிராஃபா தான் இருக்கும்.
இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கான கோல்டு பிரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா ஒரு நாளைக்கே கோல்டு பிரைஸ் மாறிட்டே இருக்கு. 10 வருஷத்துக்குள்ளது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அது ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்குன்னா பாக்குறதுக்குள்ளே தலை சுத்திடும். பட் இஃப் இட்ஸ் இன் த கிராஃப் ஃபார்மேட் இட்ஸ் வெரி ஈஸி டு அனலைஸ். ஓரளவுக்கு நமக்கு டேட்டாவை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வசதியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி டேட்டாவை பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்கும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் நம்ம கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல நம்ம டேட்டாஸை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுல வி ஹாவ் மெனி டைப்ஸ். பிக்டோகிராம், பார் கிராஃப், டபுள் பார் கிராஃப், இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப பிக்டோகிராஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்பிள் மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு 1 ஆப்பிள் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட யூனிட்ஸ் வந்து 100 யூனிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்ல எவ்வளவு ஆப்பிள் சேல் ஆகுது, சம்திங் லைக் தட். ஸோ இந்த மந்த் ஆஃப் ஜூன், ஜூலை, சம்திங் லைக் தட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல 2 ஆப்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூலைல எவ்வளவு ஆப்பிள் சேல் ஆயிருக்கு அப்படின்னா that means 200 யூனிட்ஸ் சேல் ஆயிருக்கு அப்படின்னு. ஒரு ஆப்பிளோடது 100 யூனிட்ஸ். So this is called as pictograph. And bar graph அப்படின்னா என்ன அர்த்தம்னா பார் பாரா ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி. ஓகேங்களா, you should draw a graph. அதுல வந்து டேட்டாஸ் வந்துட்டு அந்த வேல்யூஸ பேஸ் பண்ணி இந்த மாதிரி பார் பாரா ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அதை பார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட் அப்படிங்கிறது தான் உங்களோட வேல்யூ என்னவோ அதை பேஸ் பண்ணி ஹைட் மட்டும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டபுள் பார் கிராஃப். ஸோ டபுள் பார் கிராஃப் அப்படிங்கிறது என்னன்னா அட் அ டைம்ல 2 டேட்டாவை அனலைஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டோட மேக்ஸ் மார்க், சயின்ஸ் மார்க் ரெண்டுத்தையுமே அட் அ டைம்ல அனலைஸ் பண்றதுக்கு சம்திங் லைக் திஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து டபுள் பார் கிராஃப். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அண்ட் உங்ககிட்ட கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னா சர்க்கிள் கிராஃப் ஆர் பை சார்ட்ல இருந்து டெஃபினெட்லி யூ வில் கெட் அ கொஸ்டின். ஸோ பை சார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டேட்டாவை சர்க்கிள் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சர்க்கிள் கிராஃப் ஆர் பை சார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பை சார்ட். இந்த மாதிரி செக்டார்ஸா டிவைட் ஆகி இருக்கும். ஓகேங்களா, இந்த செக்டார் வந்து அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்தது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் பேர் என்னதுன்னா செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். ஸோ இதுதான் வந்து பை சார்ட். மெயினா உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா பை சார்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க. அவர் அந்த பை சார்ட்ல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, சம்திங் லைக் தட். ஓகே, ஃபைன். ஸோ அண்ட் உங்களை பை சார்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்னதுன்னா இந்த லாங்குவேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. லாங்குவேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிட்டு அடுத்த காலம் ஷுட் பி ஃபிராக்ஷன். யூ ஷுட் ஃபைண்ட் த ஃபிராக்ஷன். அதுக்கு அடுத்த காலம் ஷுட் பி ஆங்கிள் அப்படிங்கிற காலம். ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னது? ஹிந்தி, இங்கிலீஷ், மராத்தி, தமிழ், பெங்காலி அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ஃபைன். இந்த மாதிரி ஒரு டேபுலர் காலம் போட்டுக்கோங்க. ஸோ 40, 12, 9, 7, 4 அப்படின்னு இருக்கு. ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா தட் பார்ட் பை ஹோல், தட் பார்ட் பை டோட்டல். ஸோ இந்த ஹிந்தியோட பார்ட்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 40. பட் வாட் இஸ் த டோட்டல்? 72. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம 8 டேபிளால கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 5/9 வரும். ஸோ இதுல ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது 5/9. அதை ஆங்கிள கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதா கன்வெர்ட் பண்ணணுமோ அதோட டோட்டல் ஆங்கிள், வாட் இஸ் த சர்க்கிளுடைய டோட்டல் ஆங்கிள் என்னது? 360 டிகிரி. ஸோ அதால மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்டாருடைய ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 40. ஸோ 4 5s are 200 டிகிரி. ஸோ இதுக்கு வந்து 200 டிகிரி வரும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் யூ நீட் டு ஃபைண்ட் த ஃபிராக்ஷன். இது 12/72. 12/72னா 1/6 அப்படின்னு வரும். ஸோ 1/6 into 360 டிகிரினா 60 டிகிரி. ஸோ யூ வில் கெட் 60 டிகிரி. இதுக்கு வந்து 9/72 அப்படின்னா 1/8ன்னு வரும், ரைட்? ஸோ 1/8 into 360 டிகிரி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 360 அப்படிங்கிறது நமக்கு என்னவா மாறும்? 180 டிகிரின்னு மாறும். இது 4ன்னு மாறும். நெக்ஸ்ட் இது 2ன்னு மாறும். இது 90ன்னு மாறும். இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 45 டிகிரி. அடுத்தது 7/72. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கால்குலேட் பண்ணி அதுக்கான
ஃபிராக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு ஃபிராக்ஷன் இன்டூ 360 டிகிரி போட்டீங்கன்னா அதுக்கான ஆங்கிள் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா உங்களோட காம்பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ப்ரொட்ராக்டரை வச்சுட்டு 200 டிகிரி we have to mark. So 200 டிகிரினா the half circle will be 180 டிகிரி. So 200 டிகிரினா இந்த மாதிரி வரும். So this will be a sector. ஓகேங்களா, இது வந்து ஒரு செக்டாரா இருக்கும். அது வந்து என்னது, ஹிந்தில எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் 40. இந்த இடத்துல ஆங்கிள் வேணும்னா ஆங்கிள் 200 டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரொட்ராக்டர் திரும்பி இப்படி வச்சுட்டு 60 டிகிரி எடுக்கணும். ஸோ 60 டிகிரினா இந்த ரேஞ்சில் வரும். ஸோ இங்கிலீஷோட மார்க்ஸ் என்னது 12. இந்த இடத்துல மேபி யூ கேன் மென்ஷன் த ஆங்கிள். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ப்ரொட்ராக்டர் ரொட்டேட் பண்ணி ஆங்கிள் எடுத்து போடணும். அந்த பை சார்ட் கிவ் சம் டைட்டில். இது என்னது இருக்கு, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who speak different languages. இந்த மாதிரி give some title. அவ்வளவுதான். இட்ஸ் வெரி ஈஸி. பட் கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் drawing of a pie chart. நெக்ஸ்ட் ஒன், chances and probability. ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா அன்சர்டன் ஆன விஷயத்த வந்து மெஷர் பண்றதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. அதாவது அன்சர்டன் ஆன விஷயங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு ஒரு விஷயத்தோட ரிசல்ட் என்னன்னே நமக்கு தெரியாது அப்படின்னா நம்ம அதை தான் வந்து we call it as uncertainty. இப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு we will spin the wheel, right? அதெல்லாம் பேஸ்ட் ஆன் லக் தான். ரெட் கலர்ல வருமா, கிரீன் கலர்ல வருமா, எதுவுமே தெரியாது. பிகாஸ் ரிசல்ட் இஸ் அன்னோன். இதுதான் அன்சர்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அன்சர்டைனிட்டியில இப்ப ரெட் வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த மெஷர் பண்றதுக்கானது பேரு தான் வந்து என்னதுன்னா ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இட் டெல்ஸ் த டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி, மெஷர்ஸ் த லைக்லிஹுட் தட் அன் ஈவெண்ட் வில் அக்கர். இது அந்த ஈவெண்ட் எவ்வளோ நடக்கலாம் அப்படிங்கிறத மெஷர் பண்றது தான் ப்ராபபிலிட்டி. ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா அந்த ரிசல்ட்டோட அந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னா அது ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டைஸ் த்ரோ பண்றீங்க அப்படின்னா அதுல 1 விழலாம், 2 விழலாம், என்ன வேணா விழலாம், 6க்குள்ள எதை வேணா விழலாம். ஸோ யூ டோன்ட் நோ த ரிசல்ட், ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் a random experiment. அவுட்கம் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்துக்கு டிஃப்ரெண்டான ரிசல்ட்ஸ் வரும் இல்லையா, அந்த ரிசல்ட்ஸ் தான் வந்து அவுட்கம். இப்போ அவுட்கம் ஆஃப் த்ரோயிங் அ டைஸ் என்னதுன்னா 1, 2, 3, 4, 5, 6. That is called as outcome. Next, probability உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சான்சஸ் ஃபார் அ பர்டிகுலர் அவுட்கம் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். இதுதான் ஃபார்முலா ஃபார் த ப்ராபபிலிட்டி. இப்ப இந்த கொஸ்டின்ல எடுத்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் while you spin the wheel அப்படின்னு கேக்குறாங்கன்னா ரெட் வந்து எவ்வளவு, ஒரே ஒரு ரெட் தான் இருக்கு. ஸோ 1 பை டோட்டலா எவ்வளவு இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கு. Total number of outcomes is 8. So 1 by 8 is the probability. What is the probability of getting yellow na? Yellow எவ்வளவு இருக்கு, 3 இருக்கு. Total number of outcomes is 8. So 3 by 8 is the probability. ஓகேங்களா, so உங்களுக்கு probability related ஆன questionsல வந்து you should be careful in reading the questions. உங்களோட questions வந்து calculate the probability அப்படிங்கறதும் கொஸ்டினா இருக்கலாம், list the number of outcomes அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுலயே வந்து list the outcomes அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, should write as red, green, yellow, blue, pink and pink. That's it, right? So the outcomes வந்து repeat பண்ணி எழுத வேண்டாம். red, green, yellow, blue டிஃப்ரெண்டா இருக்கிறத இந்த மாதிரி ஃபிளவர் பிராக்கெட்ல போட்டு எழுதிக்கணும். ஸோ அவுட்கம் கொஸ்டினா கேட்டிருக்காங்களா, சம்டைம்ஸ் லிஸ்ட் த நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ்னு கூட சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல 5 is the number of outcomes. So something like that. So கொஸ்டினை தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி பேஸ்டு கொஸ்டினாலே ப்ராபபிலிட்டி தான் கொஸ்டின் அப்படிங்கறத நீங்களா டிசைட் பண்ணிக்காதீங்க. ஓகே, fine. And cards based on a probability questions கேட்பாங்க. So number of cards எல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். Because everyone doesn't know to play the cards. So cards எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். What is the probability of getting a diamond king from a set of playing cards அப்படின்னு கேட்டாங்கன்னா diamondல king வந்து ஒண்ணுதான் இருக்கும். So 1, total number of cards will be 52. So 1 by 52. What is the probability of getting king from the set of cards அப்படின்னு கேட்டாங்கன்னா டோட்டலா கிங்ஸ் எவ்வளவு இருக்கும், 4 கிங் இருக்கும். So 4 by 52. So இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get it as 1 by 13. Something like this. இந்த மாதிரி questions கேட்பாங்க.
அடுத்தது லெட்ஸ் see some ஒரு சம் பார்க்கலாம். நம்பர்ஸ் 1 to 10 வந்து 10 செப்பரேட் ஸ்லிப்ஸ்ல எழுதுறோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஸ்லிப்பை நம்ம சூஸ் பண்றோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a number 6 அப்படின்னு கேட்கறாங்க. நம்பர் 6 ஒரு டைம் தான் இருக்கும். ஸோ 1/10 is the answer for first one. Getting a number less than 6. less than 6னா 6 தவிர டோட்டலா 5 இருக்கும். ஸோ 5/10 இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/2. Getting a number greater than 6னா 7, 8, 9, 10. So 4/10. So இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2/5 is the probability. Getting a one digit number னா 10 தவிர எல்லாமே. So 9 numbers இருக்கும். டோட்டல் வந்து 10. So 9/10 is a probability. So இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். Again data handling it's very easier. கொஞ்சம் லைக் எப்படி சொல்றது, பை சார்ட் பேஸ்டான கொஸ்டின், ப்ராபபிலிட்டி பேஸ்டான கொஸ்டின். அண்ட் பை சார்ட்ல சம்டைம்ஸ் பை சார்ட் அவங்க கொடுத்துட்டு அதுல பை சார்ட்ல இருந்து சில எப்படி சொல்றது இதோட வேல்யூ என்ன அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. தீஸ் ஆர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாசிபிள் இன் டேட்டா ஹேண்ட்லிங். ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சாப்டர். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு 1 minute பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ லேட்டா ஏதாவது இந்த கிளாஸ்ல ஜாயின் இந்த லைவ் வீடியோ லேட்டா பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோட ரெக்கார்டட் வெர்ஷனும் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கும். அண்ட் வேற ஏதாவது சாப்டர்ஸ் வேணும்னா கூட நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த சேனல்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் த்ரூ த கமெண்ட் செக்ஷன். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ரிப்ளை பண்றேன். ஓகே fine. So let me move on to the next topic, squares and square roots. So square number அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனி நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா என்னது, 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ அந்த நேச்சுரல் நம்பரை வந்து அதோட ஸ்கொயர் தான். ஸ்கொயர் அப்படின்னு என்னதுன்னா அந்த நம்பரே நம்ம 2 times மல்டிப்ளை பண்றோம்னா கிடைக்கிறது தான் we call it as a square number. ஓகேங்களா? 4 is equal to 2 square, 9 is equal to 3 square, 2, 3, 4 அப்படிங்கறதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கும். 4, 9 அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்னா 1, 4, 9, 16 these are called as perfect square numbers. Okay, next ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து எப்பவுமே 0, 1, 4, 5, 6, 9ல தான் எண்ட் ஆகும். 2, 3, 7, 8ல எண்டே ஆகாது. ஸோ 2, 3, 2க்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் 3, 7க்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் 8. ஸோ 2, 3, 7, 8ல கண்டிப்பா எந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரும் எண்ட் ஆகாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 3, 8, 4, 7, 8 is it a perfect square number or not அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம் no it's not a perfect square number because it is ending with 8. அதோட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 8ல எண்ட் ஆகுதோ 2ல எண்ட் ஆகுதோ 3ல எண்ட் ஆகுதோ it won't be a square number. நீங்க அதையே ரீசனா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? so this is very very important. next இதுல யூனிட்ஸ் டிஜிட்டை வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 19ல ஒரு நம்பர் எண்ட் ஆகுதுன்னா அதோட ஸ்கொயர் வில் ஆல்வேஸ் எண்ட் இன் 1. அதே மாதிரி 28ல எண்ட் ஆகிற நம்பர் உடைய ஸ்கொயர் வில் ஆல்வேஸ் எண்ட் இன் 4. 3 and 7 அப்படிங்கறதுல எண்ட் ஆகுறதோட நம்பர்ஸ் உடைய ஸ்கொயர் வில் ஆல்வேஸ் எண்ட் இன் 9. அடுத்தது வந்து 4, 6 இது ரெண்டுலயும் எண்ட் ஆகிற நம்பர்ஸ் உள்ள ஸ்கொயர் வில் எண்ட் இன் 6. 5 வந்து 5ல தான் எண்ட் ஆகும். அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கோ அதை விட டபுள் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஸ்கொயர்ல இருக்கும். ஒரே ஒரு ஜீரோ இருக்குன்னா 2 ஜீரோ ஸ்கொயர்ல இருக்கும். இங்க 2 ஜீரோ இருக்குன்னா அங்க 4 ஜீரோ இருக்கும். இங்க 3 ஜீரோ இருக்குன்னா அங்க 6 ஜீரோஸ் இருக்கும். சம்திங் லைக் தட். டபுள் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த யூனிட்ஸ் டிஜிட்டை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ 3, 4, 5, 1 உடைய ஸ்கொயர் உடைய யூனிட்ஸ் டிஜிட் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா யூனிட்ஸ் டிஜிட் மட்டும் கேக்குறாங்கன்னா it ends in 1. சம்திங் லைக் தட். இதுக்கெல்லாம் இந்த யூனிட்ஸ் டிஜிட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது adding. we have some interesting patterns in the square number. adding the triangular numbers. triangular numbers நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாவே you will get a square number. அதுக்கு triangular numberனா நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா?
சோ ட்ரையாங்குலர் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த ரோல 1 வச்சிருக்கேன், நெக்ஸ்ட் ரோல இதை விட இன்னொன்னு அதிகமா வச்சேன் அப்படின்னா it will form a triangle. So totally we are having 3 dots, right? இங்க 1 dot, இங்க 3 dots. So first இந்த 3 dots அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்ல அடுத்த ரோல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டாட் வைக்கணும். So it is இந்த இடத்துல பாத்தீங்கன்னா it is forming a triangle, right? So டோட்டலா எவ்வளவு டாட்ஸ் இருக்கு? 1 2 3 1 2 3 4 5 6. So 6 அப்படிங்கிறது it's a triangular number. 1 2 3 இந்த மாதிரி ஒவ்வொரு ரோல ஒவ்வொரு டாட்டை you should extend it. இது இந்த நம்பர் ஆஃப் டாட்ஸை கவுண்ட் பண்ணீங்கன்னா அதுதான் நம்ம ட்ரையாங்குலர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த இடத்துல 9 அப்படிங்கிற மாதிரி. ஸோ 1 2 3 4 5 6 7 8 இந்த இடத்துல இன்னொரு டாட்டும் வரும். ஓகே, ஸோ 10 டாட் மிஸ் பண்ணிட்டேன், இந்த டாட்டும் வரும். ஸோ 10 இருக்கு. ஸோ இந்த 1 3 6 10 இதெல்லாத்தையுமே we call it as a triangular number. இந்த பக்கத்துல இருக்கிற triangular numbers நம்ம ஆட் பண்ணோம்னா டெஃபினட்டா we will get a square number. What is 1 plus 3? 4, right? Is it a perfect square number? Yes. What is 6 plus 3? It's 9, right? Is it a perfect square number? Yes. What is 10 plus 6? It's 16, right? Is it a perfect square number? Yes. So பக்கத்துல இருக்கிற triangular numbers add பண்ணோம்னா we will get a square number. Next, numbers between the square numbers. If we take two consecutive numbers n and n plus 1, அதுக்கு நடுவுல எவ்வளவு ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு, நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா there will be 2n. So இதோட மீனிங் என்னதுன்னா, இப்போ 10 ஸ்கொயருக்கும் 11 ஸ்கொயருக்கும் நடுவுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, இது n ஸ்கொயர், இது n plus 1 the whole square. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல we will be having 2n numbers. So இங்க n அப்படிங்கிறது என்னது? 10. So we will be having 2 into 10, that is 20 numbers இதுக்கு நடுவுல இருக்கும். இப்போ 21 ஸ்கொயருக்கும் 22 ஸ்கொயர் பக்கத்துல இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ் உடைய ஸ்கொயருக்கு நடுவுல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும்னா 21 into 2, that is 42 numbers இருக்கும். நீங்க 21 ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும், 22 ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபார்முலாவை டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் இட் will be an important 1 mark question. Okay, next one, adding odd numbers. அதாவது 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பக்கத்துல இருக்கிற odd numbers நீங்க add on பண்ணிட்டே போனீங்கன்னா definitely you will get a perfect square number. 1க்கு அடுத்த odd number என்னது? 3. 1 plus 3 is 4. அதே மாதிரி 1 plus 3 plus 5 போட்டீங்கன்னா 9 வரும். 1 plus 3 plus 5 plus 7 போட்டீங்கன்னா 16 வரும். ஓகேங்களா? சோ ரெண்டு பக்கம் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ரெண்டு பக்கத்துல இருக்கிற ரெண்டு ஆட் நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா you will get 2 square. 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கான்சிக்யூட்டிவா 3 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா you will get 3 square. 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டோட்டலா 4 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா you will get 4 square. அதே மாதிரி 1ல இருந்து ஆட் பண்ணி டோட்டலா 7 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்றீங்கன்னா you will get 7 square, something like that. ஓகேங்களா? சோ அதுதான் adding consecutive odd numbers. It should start from 1. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது adding consecutive natural numbers. அதாவது natural numbers அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப வந்து நான் 49 எடுத்துக்கோங்களேன். 49 இட்ஸ் a perfect square number, right? சோ இந்த perfect square நம்பருக்கு ஏதாவது ரெண்டு பக்கத்துல இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணனா எனக்கு 49 வரும். 24 plus 25 இட்ஸ் 49, right? அந்த மாதிரி இப்ப 36 அப்படிங்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை எந்த ரெண்டு பக்கத்துல இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா எனக்கு வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா அகெயின் we have a formula. ஃபர்ஸ்ட் நம்பரை தெரிஞ்சுக்கணும்னா n ஸ்கொயர் மைனஸ் 1/2 இல்ல n ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த ஸ்கொயர் நம்பர். 36 மைனஸ் or second number, any number you can take it out. ஓகேங்களா? இப்போ வந்து let me take 25 அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன். So 25 அப்படிங்கறத எடுத்துக்கிறேன்னா 25 minus 1/2. 25 minus 1 என்னது? 24/2 is 12. So 12 is the first number. அடுத்த நம்பர் 13 இருக்கும். 12 plus 13 is 25. So இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு பக்கத்துல இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணா we will get the
perfect square number. அதுக்கான formula தான் this one. Okay, next one. Product of two consecutive even or odd natural numbers. இப்போ for example, என்ன சொல்லலாம்? Okay, 29 into 31. பக்கத்துல இருக்கிற ரெண்டு odd numbers multiply பண்ணணும் அப்படின்னா it's very easy. இதுக்கு நடுவுல இருக்கிற நம்பருடைய ஸ்கொயர் minus 1. 30 square. 3 ஓட ஸ்கொயர் என்னது 9. ஒரு ஜீரோனா ரெண்டு ஜீரோ. 900 minus 1 is 899 is the answer. அதே மாதிரி இப்ப என்ன சொல்லலாம், என்ன நம்பர் எடுத்துக்கலாம் நம்ம? இப்ப 19 into 21 அப்படின்னு கேக்குறாங்கன்னா 20 square minus 1. So 400 minus 1 is 399, something like this. ஓகேங்களா? இதே மாதிரி தான் இப்போ வந்து for okay, இப்போ வந்துட்டு 28 into 30 அப்படின்னு கேக்குறாங்கன்னா 29 square minus 1, something like that. odd நம்பரோ ஈவன் நம்பரோ அதுக்கு நடுவுல இருக்கிற நம்பரோட ஸ்கொயர் minus 1 பண்ணீங்கன்னா you will get the answer. நெக்ஸ்ட், ஒரு நம்பருடைய ஸ்கொயரை எப்படி உங்களை கண்டுபிடிக்க சொல்றாங்க? இப்போ 42 ஸ்கொயரை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா இதை பிரிச்சுக்கணும். தட் இஸ் 40. இந்த 40 plus 2 the whole square அப்படின்னு பிரிச்சுக்கணும். உங்களுக்கு a plus b the whole square உடைய ஃபார்முலா தெரியும் இல்லையா? a square plus 2ab plus b square, right? அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். சோ இதுல இது a, இது b. so 40 square plus 2 into 40 into 2 plus b square is 2 square. So 4 square is 16, right? So 1600. 4 2s are 8, 8 2s are 16, so 160 plus 4. So 1600 plus 160 is 1760 plus 4 is 1764 is the answer. ஓகேங்களா? so இந்த மெத்தட்ல நீங்க பண்ணிக்கலாம். எனி நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா this is the method. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்ககிட்ட 45 ஸ்கொயர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது எனி நம்பர் எண்டிங் வித் 5 ஓட ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த 5 மட்டும் தனியா எடுத்துக்கோங்க, ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ தனியா எடுத்துக்கோங்க. 5 ஓட ஸ்கொயர் என்னது 25, அதை அப்படியே போட்டுக்கோங்க. 4 இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து 4. 4 உடைய நெக்ஸ்ட் நம்பர் என்னது 5. What is 4 into 5? 20. So this is the answer. 2025 is the square. 75 square அப்படின்னா 5 ஓட ஸ்கொயர் என்னது 25. 7 ஓட அடுத்த நம்பர் என்னது 8. 8 7s are 56. So 5625 is the answer. அதே மாதிரி இப்போ 115 ஓட ஸ்கொயர்னா 5 மட்டும் தான் தனியா எடுத்துக்கணும். 5 square is 25. 11 ஓட அடுத்த நம்பர் is 12. 11 into 12. 11 into 12 அப்படிங்கிறது you will get it around 132. So 13,225 is the answer for this one. So again, it's one of the important pattern. Next, Pythagorean triplets அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. Pythagorean triplet அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரெண்டு, இப்போ வந்து 3 square plus 4 square அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா you will get it as 5 square. So இந்த இடத்துல 3 4 5 மூணையும் you can call it as Pythagorean triplet. Pythagoras theorem அப்படிங்கிறது என்னது? Pythagoras theoremனா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். அதுல 90 டிகிரி ஃபார்ம் ஆகிறதோட ஆப்போசிட் சைட ஹைபாட்டனியூஸ் அப்படின்னு கால் பண்ணுவோம். இந்த ஹைபாட்டனியூஸோட ஸ்கொயர் வந்து அதர் ரெண்டு சைடோட சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆர் ரைட்டா. So AC square will be equal to AB square plus BC square, right? So அதேதான் இங்கேயும். So ஏதோ ஒரு நம்பருடைய ஸ்கொயர் வந்து இன்னும் ரெண்டு நம்பர்ஸ் உடைய ஸ்கொயர் உடைய சம்மா இருக்கும். So அந்த மூணு நம்பர்ஸ், ஓகேங்களா, அந்த மூணு நம்பர்ஸையும் we call it as Pythagorean triplets அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். So this is the basic concept of Pythagorean. So இந்த மூணு Pythagorean triplet ஓட ஜெனரல் ஃபார்மேட் என்னதுன்னா 2m m square minus 1 and m square plus 1. இதுதான் Pythagorean triplets இருக்கும். அதாவது 2m the whole square plus m square minus 1 the whole square நீங்க பண்ணீங்கன்னா you will get m square plus 1 the whole square. இதை பேஸ் பண்ணி எப்படி சம் இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட ஒன் ஆஃப் த Pythagorean triplet வந்து 10 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஒன் ஆஃப் த
triplet will be 10. One of the triplet வந்து 10ன்னு சொல்லிட்டு find the remaining triplets அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ இதை வந்து இப்போ எதா வேணாலும் எடுத்துக்கலாம். let me take 2m is equal to 10 எடுத்துக்கிட்டேன்னா m is equal to 5 வந்துரும். சோ அதுக்கு அடுத்த ட்ரிப்ளெட்டை கண்டுபிடிக்கணும்னா m square minus 1. So m square minus 1 அப்படிங்கிறது என்னது 5 square minus 1, so 24. அடுத்த ட்ரிப்ளெட் என்னது m square plus 1, so 5 square plus 1, so 26. So 5 square plus 24 square அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா you will get it around 26 square அப்படிங்கிறது you will get it. So இந்த மாதிரி triplets கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் இன்வர்ஸ் ஆபரேஷன் ஆஃப் ஸ்கொயரிங். ஸோ இன்வர்ஸ் ஆபரேஷன் ஆஃப் ஸ்கொயரிங் அப்படின்னா இப்போ 64ஓட ஸ்கொயர் ரூட் என்னதுன்னா 8, 9ஓட ஸ்கொயர் ரூட் என்னதுன்னா 3, அந்த மாதிரி. So இதை கண்டுபிடிக்கிறதுக்கு we have 3 methods: repeated subtraction, prime factorization and long division method. அந்த மாதிரி 3 மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? So repeated subtraction மூலமா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு find the square root of 25 through repeated subtraction அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 25 அப்படிங்கிறத நீங்க நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1ல இருந்து நம்ம ஆட் பண்ணிட்டே இருந்தோம்னா அதோட ஆன்சர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா வரும் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே கான்செப்ட்ல தான் 1ல இருந்து அடுத்தடுத்த ஆட் நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். 25 minus 1 என்னது 24. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டெப் நம்பர் போட்டுக்கணும். 24 minus 1ஓட அடுத்த ஆட் நம்பர் 3, 21. அடுத்தது 21 minus 5 is 16. அடுத்தது 16 minus 7 அப்படிங்கிறது 9. அடுத்தது 9 minus 9, 7க்கு அடுத்த கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் இஸ் 9, 0. ஃபைனலி உங்களுக்கு 0 வந்து எந்த ஸ்டெப்ல முடியுதோ அந்த ஸ்டெப் நம்பர் தான் இதோடைய ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 is equal to 5. That's it. Okay. Next, prime factorization method. Prime factorization methodல உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576 கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 576ஓட ஸ்கொயர் ரூட்டை நீங்க கண்டுபிடிக்கணும்னா prime factorization method prime நம்பர்ஸால டிவைட் பண்ணிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு இப்ப 2ஆல டிவைட் பண்றீங்க அப்படின்னா என்ன வரும், 2 நெக்ஸ்ட் இஸ் 8 to 88 வரும். திரும்பி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 144, திரும்பி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 72, திரும்பி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 36, திரும்பி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 18, திரும்பி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 9, 3. That's it. So இதை எழுதணும்னா 2 into 2 into 2 into 2 into 2 into 3 into 3. So square root of 576 is equal to square root of this one or square root of இந்த ரெண்டு இது 2 square into 2 square into 2 square into 3 square. So this will become 2 into 2 into 2 into 3. அதாவது ஒரே நம்பர் 2 times இருக்கிறது 1 time கன்வெர்ட் ஆயிடும், அவ்வளவுதான். So 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. So square root of 576 is equal to 24. இதுதான் prime factorization method. அடுத்தது லாங் டிவிஷன் மெத்தட். இந்த லாங் டிவிஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாங் டிவிஷன் மெத்தட் நீங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு நம்பருடைய ஸ்கொயர் ரூட்டை நீங்க எடுத்தீங்கன்னா அதோட ஸ்கொயர் ரூட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாவே தெரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து ஈவன் நம்பரா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் டிவைடட் பை 2 போடணும். இதே இது ஆட் நம்பரா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா n+1/2 அப்படிங்கிற, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், I'm taking a random number. இதோட ஸ்கொயர் ரூட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வருதுன்னா 1 2 3 4 5, டோட்டலா 5 டிஜிட்ஸ் இருக்கு. சோ nங்கிறது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ 5+1/2, ஸோ ஸ்கொயர் ரூட்ல 3 டிஜிட்ஸ் வரும். இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576 லாங் டிவிஷன் மெத்தட்ல பண்ணணும் அப்படின்னா had to put some bar. இந்த பாரை போடுறதுக்கு எனக்கு இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறது நான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுல ஸ்கொயர் ரூட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வருங்கிறத நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்.
இதுல ஆட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வருதா, தட் இஸ் 3 டிஜிட்ஸ் இருக்கு. 3 plus 1 by 2, 4 by 2 another 2. So I have to put 2 bar. அந்த 2 bar வந்து ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு போடணும். சோ ரெண்டு நம்பருக்கு ஒரு பார் போட்டுக்கணும். இங்க ஒரு பார் போட்டாச்சு, அடுத்தது இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான், அதுக்கு ஒரு பாரை போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 5 அப்படிங்கிறது இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது 4. சோ 4 அப்படிங்கறத நான் 2 into 2 எழுதிக்கலாமா? சோ 1 is the balance. அடுத்தது இந்த ரெண்டு நம்பரையும் கீழே கொண்டு வாங்க. அடுத்தது இந்த நம்பருடைய டபுள் ஆர் இந்த நம்பர் into 2, 2 into 2 என்னது 4. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்னா இதை எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணா இந்த 176 வருதுன்னு பார்க்கணும். ஒன்னு 44 into 4 இருக்கணும், ஆர் 46 into 6 இருக்கணும். ஏன்னா 4 6ல முடிகிறது தான் 6ல எண்ட் ஆகும். So 44 into 4 போட்டேன் அப்படின்னா I will get it around 176. So இந்த இடத்துல 4 போட்டுட்டு இங்கேயும் 4 போட்டுட்டு 176 0. So square root of 576 என்னதுன்னா 24 is the answer. அவ்வளவுதான். ஓகேங்களா? So இதுதான் long division method. Fine. So that's it about squares and square roots. இதை பேஸ் பண்ணி இருக்கிற few sums வந்து பார்த்துக்கலாம். 25 can be expressed as a sum of first எவ்வளோ consecutive odd numbers. It should be 5, right? So I think option A is 5. So this is the correct answer. அடுத்தது square root of 1.0816 அப்படின்னு இருக்கு. இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு we have to use the long division method. 16. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்துட்டு டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிறத தனியா எடுத்துக்கோங்க, பின்னாடி இருக்கிறத தனியா எடுத்துக்கோங்க. டெசிமல் பாயிண்ட்க்கு பின்னாடி எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கு? 4 டிஜிட் இருக்கு. சோ 4 டிஜிட்னா 4/2 2 டேஷ் போடணும். சோ இந்த 2 டேஷ் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போடணும். டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு. சோ இங்க ஒரு பார் இங்க ஒரு பார் போட்டுப்பேன். டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் இருக்கு. there is odd number of digits இருக்கு. So 1 plus 1/2 is 2/2 is 1. So ஒரே ஒரு பார் போடணும். சோ இந்த இடத்துல ஒரு பாரை போட்டுக்க. 1 square is 1. So 0 ஆயிடுது. Next I will take 0 8. So 1 ஓட டபுள் 1 into 2 என்னது 2. So இந்த இடத்துல நான் என்ன போட்டா கரெக்டா வரும் அப்படிங்கறத பாத்துக்கணும். இந்த இடத்துல ஒரு டாட்டும் வச்சுக்கிறேன். 21 into 1னாலே 21 வரும். ஆனா இங்க 8 தான் இருக்கு. சோ நான் என்ன போட்டுக்கணும்னா இந்த இடத்துல ஒரு 0வை போட்டுக்கிறேன். இந்த இடத்துலயும் ஒரு 0வை போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சோ 0 போட்ட 20 into 0 is 0, right? சோ இந்த இடத்துல 0. சோ 8 will come. 8 minus 0 is 8. அடுத்தது இந்த 16 கீழே கொண்டு வாங்க. அடுத்தது 10. 10ஓட டபுள் என்னது 20, ரைட்? சோ 20 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல எந்த நம்பர் வந்தா லைக் 6 ஒன்னு 4 or 6. ஸோ 204 into 4 பண்ணி பார்க்கணும், ஆர் 206 into 6 பண்ணி பார்க்கணும். 204 into 4 என்னது 4 4 16, 816 கரெக்டா வருது. ஸோ 4 4 816 0. ஸோ இதுல ஸ்கொயர் ரூட் என்னதுன்னா 1.04. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன் square root of 288 by square root of 128 அப்படின்னு இருக்கா? ஃபைன். இந்த 288 divided by 2 என்னது 144, right? 144 into 2 அது அப்படியே எழுதிக்கிறேன். 128 நான் 64 into 2 எழுதலாமா? ரைட். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 144 ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 12 into root 2 by 64 உடைய ரூட் என்னது 8 into root 2. Root 2 will get cancelled. 12/8 na this will become 3/2. 3/2 will become 1/2. I think the options one in that tappa mention ஆயிருக்கு. So 1/2 is the correct answer. Okay va? Fine. Next one, write a Pythagorean triplet whose smallest member is 8 ன்னு கொடுத்திருக்காங்க. Smallest member na என்னது 2m. 2m is equal to 8. m is equal to 4. So, okay. Next one another m square minus 1. So, 4 square minus 1 is 15. Next one is m square plus 1. So, 4 square plus 1 is 17. So, the Pythagorean triplets என்னென்ன 8. So, 2m ங்கிறது தான் Pythagorean triplet. m is not the Pythagorean triplet. So, 8, 15 and what is that? 17. So, 8, 15 and 17 are the Pythagorean triplet.
ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர் போறதுக்கு முன்னாடி ஒரு குவிக்கா ஒரு பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம். Fine. ஓகே, அண்ட் நம்மளோட அச்சயாஸ் லேர்னிங் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட்க்கு நான் மேக்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 8th நெக்ஸ்ட் இயர் 8th போறீங்க, 9th போறீங்க அப்படின்னா 10th பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் 12th பேட்சும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 8th 9th அண்ட் 11th பேட்ச் வந்து ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ வேணுங்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு பேட்ச்னா ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வச்சிருப்பேன். வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இப்பவே என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் வி ஹாவ் அ சம்மர் கேம்ப் டூ. மேக்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கால்குலேஷனுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து 10 days தான் இந்த சம்மர் கேம்ப் நடக்கும். இட்ஸ் அன் ஆன்லைன் கிளாஸ். ஸோ வேணுங்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, கேன் வாட்ஸ்அப் அண்ட் என்ரோல், ஐ கேன் கால் அண்ட் என்ரோல். ஓகே, ஃபைன். So let me move on to the next chapter, comparing quantities. Fine. So comparing quantities அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம 3 வகையா பிரிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ த லாஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ், பெர்சன்டேஜ் ரேஷியோ பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் டாக்ஸ் அது பேஸ் பண்ண கொஸ்டின், சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் தென் மார்க்டு பிரைஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல மார்க்டு பிரைஸ் பேஸ்டான கொஸ்டின். ஸோ இந்த 3 டைப்பா இந்த ஓவரால் சாப்டரையே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் எப்படி சொல்லலாம் 100 பைஸ் அண்ட் 5 rupees அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ. அப்படி ஒரு ரேஷியோ நீங்க கண்டுபிடிக்கணும்னா அதோட யூனிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேமா இருக்கணும். இங்க பைஸ்ல இருக்கு, இங்க ருபீஸ்ல இருக்கு. ஸோ நம்ம ரெண்டையுமே ஏதாவது ஒரே யூனிட்டுக்கு மாத்திக்கணும். ஸோ இதை 100 பைசா 100 பைஸ்னே வச்சுக்கிறேன். 5 rupees பைசா மாத்தணும்னா 500 பைஸ் ஆயிடுமா? ஸோ இப்ப இந்த பைசாவை நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 0 0 கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபைனல் ரேஷியோ வில் பி 1:5. ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் த ரேஷியோ பேஸ் பண்ண சம்ஸ் கேட்பாங்க. அடுத்தது வந்து பெர்சன்டேஜ். இப்போ வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, டோட்டலா ஒரு ஸ்கூல்ல வந்து 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்கூல்ல 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு 45% இருக்காங்க, பாய்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, எப்பவுமே ஆல்வேஸ் டோட்டல் அப்படிங்கிறத நீங்க 100% அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ டோட்டல் 100%னா கேர்ள்ஸ் 45% கொடுத்துருக்காங்க. அப்ப ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பாய்ஸ் தானே. அப்ப பாய்ஸோடைய பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 100% minus 45%, that is 55% will be boys. அப்ப பாய்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்கன்னா 55% of 500 you have to find it out. ஓகேங்களா? சோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 55 by 100 percentageனா per 100 by 100 of should be replaced with multiplication symbol and 500. 0 0 0 0 gets cancelled. 55 into 5. 55 into 5 now you will get it around 275. So there are 275 boys. இந்த மாதிரி questions வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு if suppose டோட்டலே என்னன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதே சம்ல கேர்ள்ஸ் வந்து 45%, பாய்ஸ் வந்துட்டு 275 பேர் இருக்காங்க ஒரு ஸ்கூல்ல. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ? இந்த மாதிரி கொஸ்டின்ஸா கேக்குறாங்கன்னா நீங்க எப்பவுமே என்ன பண்ணிக்கணும்னா டோட்டல் வந்து 100% அசியூம் பண்ணிப்பீங்க. அப்ப கேர்ள்ஸ் 45%னா பாய்ஸோட பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 55%. அப்ப 55%ஓட வேல்யூ வந்து 275னா 100%ஓட வேல்யூ வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். தட் இஸ் அ டோட்டல். Just cross multiply. 55% into x is equal to 275 into 100%. So x is equal to 275 into 100% by 55%. So இதுவும் cancel பண்ணிக்கலாம். இது வந்து 11 அப்படின்னு ஆயிடும்.
இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 5 ஆகும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 5, ஸோ 500. ஸோ டோட்டல் யூ வில் கெட் இட் அஸ் 500. ஸோ எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ அதை ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ இதுதான் வந்து கம்பேரிங் குவான்டிட்டிஸ் உடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டே இவ்வளவுதான். ஓகேங்களா? டோட்டலா கொஸ்டினா கேட்டிருக்காங்கன்னா அதை 100% எடுத்துக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும். அடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். இதுல உங்களுக்கு இந்த இயர் வந்திருக்கிற கான்செப்ட் என்னதுன்னா மார்க்டு பிரைஸ் அப்படிங்கிறது என்ன அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஷாப் கீப்பரோட சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. 1 கிலோ ஆப்பிள் வந்து ஹி இஸ் கோயிங் டு சம் கோயம்பேடு மார்க்கெட் அண்ட் கெட்டிங் இட் ஃபார் 100 rupees. ஸோ அவருக்கு ஆகிற செலவு வந்து 100 rupees ஆகுது 1 கிலோக்கு. பட் இப்ப இருக்கிற பீப்புளோட மைண்ட் செட் என்னன்னா, ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குன்னா அந்த கடைக்கு தான் எல்லாரும் போவாங்க. சோ அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, அவருக்கு ஆகிற காஸ்ட் பிரைஸ் வந்து கோயம்பேடுல போய் 100 rupees 1 கிலோ ஆப்பிள்னு வாங்கிட்டு வராரு. பட் இப்போ அவர் அதோட செல்லிங் பிரைஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஓகே, செல்லிங் பிரைஸ் வந்துட்டு அவர் வந்து 150 rupeesக்கு அதை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் டைரக்டா 150 rupees அப்படின்னு போட்டா எவனும் வந்து வாங்க மாட்டான். அதுக்கு அவர் என்ன ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, இந்த காஸ்ட் பிரைஸ ரொம்ப அதிகமா நம்ம ஃபர்ஸ்ட் ஏத்தி வச்சிடலாம். ஓகேங்களா? அதாவது அதிகமா ஏத்தி வைக்கிறது, காஸ்ட் பிரைஸ் அதிகமா ஏத்தி வைக்கிற பிரைஸ் தான் என்னதுன்னா மார்க்கெட் பிரைஸ். ஓகேங்களா? அது வந்து 200 rupees அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல இருந்து நான் 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல தரேன் அப்படின்னு போட்டாங்கன்னா அந்த கடைக்கு அவ்வளோ கூட்டம் போய் சேரும். கரெக்டா? ரைட்? சோ இந்த மார்க்டு பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து வர பிரைஸ் தான் என்னதுன்னா செல்லிங் பிரைஸ். சோ இது இந்த பிரைஸ்க்கு தான் நீங்க ஃபைனலா வாங்குவீங்க. அவருக்கு ஃபைனலா ப்ராஃபிட் தான் கிடைக்க போகுது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ 200 உடைய 25% அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 ரூபா வரும். 25% ஆஃப் 200, 25 by 100 into 200. 25 into 2 is 50. So இந்த 200ல இருந்து 50 மைனஸ் பண்ணீங்கன்னா you will get the selling price. ஓகேங்களா? சோ இத வச்சே ஃபார்முலாவை நம்ம இது பண்ணிடலாமா? சோ மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதுன்னா செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஆர் டிஸ்கவுண்ட் பிளஸ் செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? இது ரெண்டே இதையும் ஆட் பண்ணீங்கன்னா you will get the மார்க் பிரைஸ். ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ணி பட் இப்போ மேஜரான ஃபார்முலா என்னதுன்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. சோ மார்க்டு பிரைஸ் அப்படிங்கிறது காஸ்ட் பிரைஸ்ல இருந்து அதிகமா ஏத்தி வச்சு விற்கிற பிரைஸ் தான் மார்க்டு பிரைஸ் அப்படிங்கிறது. ஓகே, சோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இதுல சம்டைம்ஸ் டிஸ்கவுண்ட் உடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா டிஸ்கவுண்ட் பை மார்க்டு பிரைஸ் இன்டு 100%. ஏன்னா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது மார்க்டு பிரைஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் பை மார்க்டு பிரைஸ் இன்டு 100% இஸ் அ ஃபார்முலா ஃபார் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ். இதை பேஸ் பண்ணி தே மே ஆஸ்க் த கொஸ்டின். ஃபைன். இப்போ வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, உங்களுடைய மார்க்டு பிரைஸ் வந்துட்டு ஒரு 1200 rupees, டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வந்துட்டு 20%. செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? செல்லிங் மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் இஸ் செல்லிங் பிரைஸ், ரைட்? பட் இங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட்டுக்குன்னு வேல்யூ கொடுக்கல, பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் மார்க்டு பிரைஸ். ஸோ 20% ஆஃப் 1200 you will get it as 240 rupees. So selling price is equal to marked price minus discount. So 1200 minus 240. So the selling price is 960 rupees. இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபைன். So இந்த மாதிரி questions கேட்பாங்க. Sometimes they will ask you, இப்போ இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு selling price 960 rupees இருக்கு இல்லையா, அதையும் கொடுத்துருவாங்க. டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வந்து 20% கொடுத்துட்டு மார்க்டு பிரைஸ் என்னன்னு கேட்பாங்க. இதுதான் இதுல இருக்கிற ட்ரிக்.
மார்க்டு பிரைஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா இந்த இடத்துல நீங்க மார்க்டு பிரைஸ் 100% அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ மார்க்டு பிரைஸ் 100%னா மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் தானே செல்லிங் பிரைஸ். அப்ப செல்லிங் பிரைஸ் உடைய பெர்சன்டேஜ் என்ன இருக்கும்? 100% மைனஸ் 20%. மார்க்டு பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு marked price minus discount is selling price. You have to assume marked price is 100%. So 100% minus 20% is equal to selling price oda percentage வந்து 80% இருக்கு. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 80% வந்து 960 னா 100% வந்து x அப்படின்னு சொல்லிட்டு you have to cross multiply and find it out. So finally you will get the marked price as 1200. So இது வந்து one of the type of question கேட்பாங்க. Okay. Next one என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா sales tax. சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் இருக்கும், அந்த ப்ராடக்டோட பிரைஸோட டாக்ஸ் ஆட் பண்ணி வர்றதுதான் ஃபைனல் பில் அமௌண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ 1 கிலோ ஆப்பிள் வாங்குறீங்க, 150 ரூபான்னு வாங்குறீங்க, டாக்ஸ் வந்து 10% அப்படின்னா 150யோட 10% will be 15. சோ டோட்டலா பில் அமௌண்ட் அப்படிங்கிறது 165 ருபீஸா இருக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட். சோ இதுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ப்ராடக்ட் பிரைஸ் வந்துட்டு ஒரு 1500, டாக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு 10%. வாட் இஸ் த ஃபைனல் பில் அமௌண்ட் அப்படிங்கறத கொஸ்டினா கேட்பாங்க. சோ எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? பில் அமௌண்ட் அப்படிங்கிறது ப்ராடக்ட் பிரைஸ் பிளஸ் டாக்ஸ். சோ டாக்ஸுக்கு வந்து அமௌண்டா கொடுக்கல, பெர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க. சோ டாக்ஸ் அப்படிங்கிறது டாக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட் பிரைஸ். ஓகேவா? சோ 10% of 1500. So 10 by 100 into 1500, 0 gets cancelled. So 150 rupees. Tax அப்படிங்கிறது 150 rupees. அப்ப bill amount அப்படிங்கிறது என்னது? Product price plus tax amount. So 1500 plus 150. So that is equal to 1650. ஓகேங்களா? So இந்த மாதிரி questions கேட்பாங்க. Tax percentage questionா கேட்பாங்க. Tax percentage அப்படிங்கிறது tax by ப்ராடக்ட் பிரைஸ் இன்டு 100%. ஏன்னா டாக்ஸ் வந்து ப்ராடக்டோட பிரைஸுக்கு தான் போடுவாங்க. ஸோ திஸ் வில் பி த ஃபார்முலா. அண்ட் இதுலயும் உங்களுக்கு ட்விஸ்டடா கேட்கணும் அப்படின்னா இப்ப இதே கொஸ்டினே எடுத்துக்கோங்களேன். ஃபைனல் பில் அமௌண்ட் வந்து 1650, டாக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 10%. வாட் இஸ் த ப்ராடக்டோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராடக்டோட பிரைஸ் வந்து கொஸ்டினா இருக்குன்னா யூ ஹாவ் டு அசியூம் த ப்ராடக்ட் பிரைஸ் as 100%. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் நார்மல் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? பர்சன்டேஜ் டோட்டல் அப்படின்னு இருந்ததுன்னா அது 100% எடுத்துப்போம். மார்க்டு பிரைஸ் 100% எடுத்துப்போம். அடுத்ததுல ப்ராடக்ட் பிரைஸ் 100% எடுத்துப்போம். சோ ப்ராடக்ட் பிரைஸ் பிளஸ் டாக்ஸ் தானே பில் அமௌண்ட். சோ ப்ராடக்ட் பிரைஸ் 100%, டாக்ஸ் வந்து 10%. பில்லோட பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 110% இருக்குமா? அந்த 110% வந்து 1650னா 100% தான் வந்து ப்ராடக்ட் பிரைஸ். அதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிட்டு யூ கேன் கிராஸ் மல்டிப்ளை அண்ட் டூ திஸ் ஒன். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? 110 into x is equal to 1650 into 100. So x is equal to 1650 into 100 by 110. இதெல்லாமே simplify பண்ணீங்கன்னா finally you will get the value as 1500 rupees அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த கான்செப்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சோ இதுல வந்து மொத்தமே ரெண்டு ஃபார்முலா தான் இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்னதுன்னா PRT by 100. இதுல Pங்கிறது என்னதுன்னா இட்ஸ் a பிரின்சிபல், R அப்படிங்கிறது என்னதுன்னா இட்ஸ் a ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், T அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா டைம் பீரியட். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய ஃபார்முலா. அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆர் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்குன்னு சொல்லிட்டு டைரக்டா ஃபார்முலா கிடையாது. அமௌண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட பொறுத்த வரைக்கும் you have the formula only for amount. Amount is equal to P into 1 plus R by 100 the whole power n. ஓகேங்களா? சோ இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அமௌண்ட் உடைய ஜெனரல் ஃபார்முலா என்னது?
principal plus interest. அப்ப interest is equal to amount minus principal, right? So compound interest is equal to amount minus principal. So இந்த ரெண்டு ஃபார்முலாலாம் இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்பீங்க. இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு குவார்டர்லி காம்பவுண்டிங், half yearly compounding அப்படின்னு ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கான டைரக்ட் ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துடுறேன். So A is equal to P into 1 plus R by 400 power 4n அப்படின்னு வரும். half yearly compoundingனா P into 1 plus R by 200 power 2n அப்படின்னு வரும். So these are all the formulas. இந்த formulas substitute பண்ணீங்கன்னா இதுல என்ன question கேட்டாலும் you can answer it out. Okay? Fine. So இது பேஸ் பண்ணி இருக்கிற questions நம்ம இப்போ பார்த்திடலாம். Okay, just a minute. So the first question, find the ratio of 3 kilometer to 300 meters இருக்கு. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒரே யூனிட்டா இருக்கணும். சோ ஏதாவது ஒரு இதோட யூனிட்டை நம்ம மாத்திக்கலாம். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு மீட்டர்? 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர்ஸ். அப்ப 3 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 3000 மீட்டர்ஸ் ஆகுமா? 3000 meters is to 300 meter. Meter cancel. இங்க 20 cancel. 10 is to 1. So 10 is to 1 is the answer. Right, next one. 72% of 25 students are good in Hindi. How many are not good in Hindi? கேட்டிருக்காங்க. So the total number of students எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25. அந்த total அப்படிங்கிறது 25. அதுல 72% are good in Hindi னா how many percentage will be not good in Hindi? 100% will be the total. அதுல 72% வந்து good in Hindi na, not good in Hindi will be 100% minus 72%, that will be equal to 28%. So we have to calculate 28% of 25. So 28 by 100 into 25. 25 into 4 is 100. So இது simplify பண்ணீங்கன்னா 7. So 7 are not good in Hindi. Okay, அடுத்தது. A sum of money at simple interest amounts to rupees 696 in 2 years and rupees 840 in 5 years. The sum is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஓகே, சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 வருஷத்துக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கொடுத்திருக்காங்க, ஃபைனல் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த 2 வருஷத்துக்கான அமௌண்ட்டை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஜெனரலா அமௌண்டோடைய ஃபார்முலா என்னது? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? பிரின்சிபல் வந்து ஒரே பிரின்சிபல் தான், அததான் 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்குன்னு இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ பிரின்சிபல் இஸ் சேம். சோ இப்போ இந்த செகண்ட் இயருக்கு அமௌண்ட் வில் பி பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் 5th இயருக்கும் அமௌண்ட் வில் பி பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், ரைட்? சோ இது வந்து ஃபார் செகண்ட் இயர் அண்ட் திஸ் வில் பி ஃபார் 5th இயர். சோ 5th இயர்ல இருந்து செகண்ட் இயரை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா பிரின்சிபல் வில் பி சேம். சோ அது கேன்சல் ஆயிடும். சோ உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது யூ வில் கெட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years, ரைட்? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? Simple interest for 3 years அப்படிங்கிறது 840 minus 696, that is 144 இருக்கு. இது வந்து simple interest for 3 year. அப்ப simple interest for 1 year என்னவா இருக்கும்? 144 by 3. What is that? 144 by 3 is 48 அப்படின்னு வரும். simple interest for 1 year 48 னா simple interest for 2 year அப்படிங்கிறது 48 into 2, right? Or 48 plus 48. What is that? 96 rupees. Simple interest for amount for second year வந்து 696 னு கொடுத்திருக்காங்களா? simple interest for second year 96 னு கண்டுபிடிச்சிருக்கோமா? சோ அப்ப பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னது? பிரின்சிபல் will be equal to amount minus simple interest, right? amount வந்து 696, இது 96. So 600 will be the principal. That's it. Okay. அடுத்த question. In what time will rupees 1000 amount to rupees 1331 at 10% per annum compounded annually அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? Okay, they have given the amount எல்லாமே கொடுத்திருக்காங்க. So they are asking you the time என்ன அப்படிங்கிற மாதிரி. So இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மேபி let me use the formula. compound interestனாலே ஒரே ஃபார்முலா தான். 1 plus R by 100 the whole power n. amount வந்து 1331 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிரின்சிபல் வந்து 1000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்திருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் is 10, right?
Okay, so 10 by 100, the number of years தான், that is the question, right? So 10 by 100 அப்படின்னா 1 by 10 அப்படின்னா ஆகும். So 1331 is equal to 1000 into 1 plus 1 by 10. So this will become 10 plus 1 by 10. So 11 by 10 the whole power n. So 1331 by 1000 is equal to 11 by 10 the whole power n அப்படின்னு ஆகும். ஸோ உங்களுக்கு மேல இருக்கிற பவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேஸ் ரெண்டும் சேம் ஆக்கணும். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸ்ல இந்த கான்செப்ட் வரும், கரெக்டா? ஸோ பேஸை சேம் ஆக்கணும்னா 1331 நான் 11 கியூப்னு எழுதலாமா, இதை 10 கியூப்னு எழுதலாமா? That is equal to 11 by 10 power n. So 11 by 10 the whole power n is 10 cube is equal to 11 by 10 the whole power n. So n is equal to 3 years. So இதுல இந்த பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ஸ்க்கான கான்செப்டையும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. So number of years is 3 years. அடுத்தது டேபிள் மார்க்ட் அட் rupees 15,000 வந்து 14,400க்கு அவைலபிளா இருக்கு. So this is marked price and this is selling price. Find the discount given and the discount percentage. Discount அப்படிங்கிறது என்னது? marked price minus selling price. So discount will be equal to 15,000 minus 14,400, 600. Discount percentage அப்படிங்கிறது என்னது? discount by marked price into 100%. So 0, 0, 0, 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, 60 அப்படிங்கும் போது 4ல போகும். So discount percentage is equal to 4%. Okay, fine. So let me move on to the next chapter. Next chapter என்னன்னு பாத்தீங்கன்னா mensuration பொறுத்த வரைக்கும் லைக் எப்படி சொல்றது, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார்முலாஸ் நீங்க தரவா படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மென்சுரேஷன்ல 2D ஃபிகர்ஸ் பத்தி வரும். 2D ஃபிகர் அப்படின்னா இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், பேரலோகிராம், சர்க்கிள், இதோடைய ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல மெயினா ட்ரையாங்கிள் உடைய ஃபார்முலாவும் பேரலோகிராம் உடைய ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். அண்ட் பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்ன? பெரிமீட்டர் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ். அதுக்குன்னு தனியா நீங்க ஃபார்முலா படிச்சுக்க வேண்டாம். பெரிமீட்டர் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ், தட்ஸ் இட். ஓகே, அண்ட் சர்க்கிள் உடைய ஏரியா வந்து இது. சர்க்கம்ஃபரன்ஸ் உடைய ஃபார்முலா என்னன்னா, இதோடைய ஃபார்முலா இஸ் 2πr. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலாஸ் மெயினா தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஏரியா ஆஃப் ட்ரபீசியம். ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் என்னதுன்னா half into a plus b into height. இல்ல ab அப்படிங்கிறது parallel side, height அப்படிங்கிறது parallel sideக்கு நடுவுல இருக்கிற distance, அதுதான் height. அடுத்தது ஏரியா ஆஃப் rhombus. ஏரியா ஆஃப் ராம்பஸ்க்கு வந்து half into diagonal 1 into diagonal 2 இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ராம்பஸ் அப்படிங்கிறது parallelogram உடைய ஸ்பெஷல் டைப்பா, ஸோ parallelogram உடைய ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் பேஸ் into height நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கியூபாய்ட் அண்ட் சிலிண்டர், அதாவது 3D ஷேப்ஸ். இதோட ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா எல்லா சர்ஃபேஸையும் நம்ம சேர்த்து அதோட ஃபார்முலா. லேட்ரல் சர்ஃபேஸ் அப்படின்னா டாப்பையும் பாட்டமையும் எக்ஸ்க்ளூட் பண்ணி ஒன்லி த சைடு வியூல இருக்கிற ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தரவா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏரியா அப்படின்னாலே நீங்க ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கறதா ஃபார்முலா. மீட்டர்ல இருக்குன்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கணும். பெரிமீட்டருக்கு வந்து நார்மலா வெறுமனே யூனிட்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வால்யூமுக்கும் we have the formula. வால்யூம் உடைய ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த பேஸ் இன்டு ஹைட். ஏரியா ஆஃப் பேஸ் இன்டு ஹைட், திஸ் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா. ஸோ கியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கியூப் உடைய பேஸ் என்னவா இருக்கும்? ஒரு ஸ்கொயரா இருக்கும், ரைட்? அந்த ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? ஒரு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் எல் ஸ்கொயர், ஹைட்டும் எல்லா தான் இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் வில் பி எல் கியூப். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வில் பி LBH. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வில் பி πr ஸ்கொயர் h. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் தரவா படிச்சுக்கோங்க. அண்ட் வால்யூம் வந்து கியூபிக் யூனிட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? வால்யூம் வில் பி இன் த ஃபார்மேட் ஆஃப் கியூபிக் யூனிட்ஸ். இது மெயினா படிச்சுக்கோங்க. லெட்ஸ் see some குவிக்கா சில சம்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஏரியா ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள் இந்த அபவ் ரைட் சைடட் ஃபிகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னது? half into base into height. பேஸ் வந்து 14.
So half into 14. Height வந்து 7. So 7 7s are 49. This one is the answer. Perimeter of the below left figure என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ். ஸோ இந்த சைடு இது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு இது இந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா இட்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ரெக்டாங்கிள், ரைட்? ஸோ இது 1.5னா இதுவும் 1.5 இருக்குமா, இது 2.8னா இதுவும் 2.8 இருக்குமா? பட் அதுல ஹாஃப் ஒரு சர்க்கிள் ஷேப்ல இப்படி கட் பண்ணிட்டாங்க. So the sum of all the sides na 1.5 plus 2.8 plus 1.5 இந்த இடத்துல curve இருக்கு. அதாவது ஒரு half circle உடைய curve இருக்கா? So ஒரு circle உடைய border வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், circumference அப்படின்னு சொல்லுவோம். So half of the circumference ஓட formula என்னது, 2 pi r. So அதோட half is pi r அப்படின்னு வரும். So plus 22/7. அதோட radius என்னவா இருக்கும், இந்த ஹோல் இதுங்கிறது டயாமீட்டர். அப்போ அதோட half will be radius, right? So 1.4. So இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 0.2. So 1.5 plus 2.8 plus 1.5 plus 22 into 2 எழுது 44. So 4.4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருதோ that is the answer. 0.4. 5 plus 5 is 10. 10 plus 8 is 18. 18 plus 4 is 22. Okay, so 2 plus 1 is 3. 3 plus 2 is 5. 6. 6 plus 4 is 10.2 அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ none of these அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், டயாமீட்டர் ஆஃப் த ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க 84 அண்ட் அதோடைய லென்த். ஓகே, ரோலர் அப்படிங்கிறது என்னது, இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு பில்டோசர் எல்லாமே தெரியும் இல்லையா? அதோடைய அந்த ரோல் ஆகுற அதோட ரோலருடைய அந்த டயாமீட்டர் வந்து 84 சென்டிமீட்டர். அதோட லென்த் அப்படிங்கிறது இது, அது வந்து 120 சென்டிமீட்டர். டேக்ஸ் 500 ரெவல்யூஷன்ஸ் டு மூவ் ஒன்ஸ் ஓவர் த பிளே கிரவுண்ட். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிலிண்டர் வந்து ஒரு வாட்டி சுத்துது அப்படின்னா அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கவர் ஆகுமா? ஸோ ஒரு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ 500 டைம்ஸ் சுத்தணும்னா 500 into curved surface area of the cylinder. Curved surface area of the cylinder என்னது? What is the curved surface area of the cylinder? 2 pi r h. So 2 into 22/7 into radius வந்து என்னது, diameter 84 na radius will be 42. Height வந்து 120. So 7 na 6. So இதோட ஆன்சர் என்னவா இருக்கும், 2 into 22 into 6 into 120 into 500 ஃபைனலா பண்ணணும். that will be its final answer. ஓகேங்களா? கால்குலேஷன் பார்ட் நீங்க போட்டுக்கோங்க. ஃபைன். ஸோ ஒரு குவிக்கா ஒரு 1 minute பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம். Still we have 3 more units, right? So it's highly difficult from my end to cover the 8 topics. But anyway, quick-ஆ தான் நானும் போயிட்டு இருக்கேன். Fine. So the next topic என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா exponents and powers. Exponents and powers பொறுத்த வரைக்கும் it's very easy. You should know the law of exponent. A power m into n is equal to a power m plus n. A power m by a power n is equal to a power m minus n. A power m into b power m அப்படின்னு இருக்குன்னா இதை ab power m அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு a power minus n அப்படின்னு இருக்குன்னா அதை 1 by a power n அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேங்களா? இது எப்படி அப்ளை ஆகும்னா, இப்ப வந்துட்டு 4 ஸ்கொயர் இன்டூ 4 பவர் 4 அப்படின்னு இருக்குன்னா இது வந்து பேஸ், இது வந்து பவர். பேஸ் ரெண்டும் சேமா இருக்கா? பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு. நடுவுல மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 4 power 2 plus 4 that is equal to 4 power 6 is the answer. இதே மாதிரி minus 4 power 8 by minus 4 power minus 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா this is the base. பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு. minus 4 minus 4
பவர் மட்டும் வேறையா இருக்கு, டிவிஷன் பண்ண சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு பவரையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் -4 power 8 minus of -3. So that is equal to -4. 8 minus will become plus. So this is -4, 12 அப்படின்னு ஆயிடும். அடுத்தது 1/3 power 4 into 6/7 power 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவர் சேமா இருக்கு, பேஸ் டிஃபரெண்டா இருக்கு. பவர் சேமா இருக்குன்னா பேஸ் ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1/3 into 6/7 பவர் 4, பவரை வந்து 1 டைம் மட்டும் எழுதிக்கணும். இதுதான் இந்த லா ஆஃப் எக்ஸ்போனன்ட். ஸோ இது வந்து என்ன ஆகும், 2/7 power 4 அப்படின்னு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்ப 5 power -3 அப்படின்னு இருக்குன்னா இந்த 5 உடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னது, 5 உடைய ரெசிப்ரோக்கல் என்னது, 1/5. அதை போட்டுட்டு இந்த மைனஸ பிளஸ்ஸா மாத்திக்கலாம், அவ்வளவுதான். இப்ப இது 7 power -4னா இந்த நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்டா பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட்டா மாத்தணும்னா இந்த 7 உடைய ரெசிப்ரோக்கல் இத பாசிட்டிவா மாத்திடலாம், அவ்வளவுதான். இப்ப இது 5/3 power -5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5/3 ஓட ரெசிப்ரோக்கல் என்னது, 3/5 power 5. That's it. So இது வந்து ஒன் டைப் ஆஃப், இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாவே இதுதான் வரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ 1487000 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்னா என்னன்னா உங்களோட டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் மட்டும் தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இதை வந்து 1.487 சம்திங் இன்டூ என்னன்னு எழுதணும் அப்படிங்கறதா இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எப்படி எழுதணும்னா, ஸோ நான் இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறமா எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. ஸோ இன்டூ 10 power 6. இதுக்கப்புறமா அந்த ஜீரோஸை நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை. there is no values. வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க, ஓகேங்களா. let me take one more sum. ஸோ இப்ப 3 5 4 8 7 6 1 4 3 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 2 ஜீரோஸ். இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நான் இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட வைக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. So 3.54876 into 10 power 10 அப்படின்னு எழுதணும். இப்போ வந்து இன்னொரு சம் கூட எடுத்துக்கலாம். 8761235 இந்த மாதிரி இருக்கு. இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். 8 பாயிண்ட் சம்திங்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. So 8.76 into 10 to the power 10 ரெப்ரசென்ட் பண்ணும். இது லார்ஜர் நம்பர்ஸ்க்கு. இதே மாதிரி சின்ன நம்பர்ஸ் இருக்குமா? சோ சின்ன நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா வெயிட், ஸ்மாலர் நம்பர்ஸ் இப்ப 0.000135 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னா டெசிமல் பாயிண்ட் முன்னாடி ஒரு டிஜிட் இருக்கணும்னு சொன்னா 1.35 into அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். சோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்க டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா யூ ஹேவ் சோ மச் ஆஃப் ஜீரோஸ். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூ ஆர் மூவிங் டு த லெஃப்ட் சைட். சோ 1.35 அப்படின்னு வைக்கணும். சோ இந்த இடத்துல பாயிண்ட வைக்கிறீங்க, கரெக்டா? சோ இதுக்கு முன்னாடி எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட், எந்த இடத்துல பாயிண்ட வைக்கிறீங்களோ அதோட லெஃப்ட் சைட இப்ப கவுண்ட் பண்ண போறீங்க. சோ 1 2 3 4. சோ 1.35 into 10 to the power of -4 அப்படின்னு எழுதணும். இப்போ 0.0123 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை 1.23 into இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா இதுக்கப்புறமா எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கு, 2 டிஜிட்ஸ் இருக்கு. சோ அத -2ன்னு போட்டணும், அவ்வளவுதான். ஓகேவா? அண்ட் இதையே இப்படியும் எழுத சொல்லுவாங்க. இப்ப எப்படி சொல்றது, 576 into 576 into 10 to the power of 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் என்னதுன்னா 576க்கு அப்புறம் 5 zeros நீங்க போட்டுக்கணும். இது 5.76 into 10 to the power of 5னா இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா ஆல்ரெடி 2 டிஜிட்ஸ் இருக்கா, டோட்டலா 5 zeros போடணும். ஆனா டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா இந்த டெசிமல் பாயிண்ட் ஷிஃப்ட் பண்றதுக்கு ஒரு 0 போயிடும், இதை இங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு இன்னொரு 0 போயிடும், அதுக்கப்புறமா ஒரு 3 zeros போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ வேற என்ன எப்படி கேட்பாங்கன்னா, ஓகே 576
0.143 into 10 to the power of -4 மைனஸ்ல இருக்கு. சோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அகைன் இந்த டெசிமல் பாயிண்ட் இங்க ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு -1 போயிடும், -2 -3 இன்னொரு இதுக்கு ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும். So that is equal to 0.057614. This is the basic concept. ஓகேங்களா? கொஞ்சம் குவிக்கா தான் போயிருக்கேன். If you have any doubts, you can ask me later. Okay? Fine. Next one, the value of -1 power 55. So minus, அதாவது ஒரு நெகட்டிவ் நம்பரோட ஈவன் பவரா இருந்ததுன்னா you will get a even value. இப்போ -1 into -1 become +1, right? So இது எத்தனை டைம்ஸ் ஈவன் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் பாசிட்டிவா வரும். ஸோ ஈவன் பவர்னா ஈவன் கிடைக்கும். அதே இது ஆட் பவர் அப்படின்னா you will get a positive value. Odd அப்படின்னா you will get a negative value. So -1 power 55 na you will get the value as -1. Okay. அடுத்தது இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மேட்ல எப்படி எழுதலாம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இத எப்படி எழுதலாம்? சோ இப்போ இந்த இடத்துலன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பாயிண்ட் வருதுன்னா 1 2 3 4 5 6 7 8. So this is the correct answer. Next one, something power 0. Okay, இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். a power 0, anything power 0 is equal to 1. This is an important law of exponent. Okay, so 3 power 0 na 1, 2 power 0 na 1 into 5 power 0 is 1. இந்த இடத்துல ஒரு பிராக்கெட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ 1 + 1 is 2. ஸோ 2 into 1 is 2. ஸோ 2 is the answer. ஓகே, நெக்ஸ்ட் திஸ் ஒன். இந்த மாதிரி பவர்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பேஸை நீங்க ஈக்குவேட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? 5/3 பவர் -5 + 11 equal to 5/3 பவர் 8x. பேஸ் சேம் ஆயிடுச்சா? அப்போ பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். So 5/3 power 6 is equal to 5/3 power 8x. So which implies 8x is equal to 6. X is equal to 6/8 or 2/3. ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா? Okay, x is equal to 2/3 is the correct answer. I think the options are wrong ன்னு நினைக்கிறேன். -5 + 11 is 6 தான் வரும். This is 8x அப்படின்னு இருக்கு. So 6 is equal to 8x. Sorry, yeah, 8x is equal to 6, x is equal to, so 2/3 is the correct answer. Okay. Okay, quickly let me move on to the next topic. Factorization is very very important topic. இந்த factorization வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கூட கவர் பண்ணிருக்கேன். வேணா அந்த வீடியோஸும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் ரொம்ப லாஸ்ட் மினிட்டா இருக்கனால ரொம்ப குவிக்கா ஐ எம் கோயிங் டு டூ. ஓகே, ஸோ ஃபேக்டரைசேஷன் பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயம் என்னது? ஃபேக்டரைசேஷன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸா ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா காமன் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ வந்துட்டு ax + a² x² அப்படின்னு இருக்குன்னா இதோட காமன் ஃபேக்டரை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த ax எப்படி எழுதலாம்? a into x ன்னு எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்? a into a into x into x ன்னு எழுதலாம். ஸோ வாட் இஸ் காமன்? இந்த ஏங்கிறது இங்கேயும் இருக்கு, இந்த எக்ஸுங்கிறது இங்கேயும் இருக்கு. ஸோ ax is common. ஸோ இந்த ax வெளியில எடுத்துட்டீங்க. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக I should put a 1 here plus ax. ஸோ இந்த காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது ax. இதை எப்படி ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்கலாம்னா இங்க a இருக்கு, இங்க ஏல பவர்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா லோயஸ்ட் பவரை எழுதிக்கும். இங்க x இருக்கு, இங்க x²னா லோயஸ்ட் பவரை எழுதிக்கோங்க. தட் இஸ் த காமன் ஃபேக்டர். காமன் ஃபேக்டரை ஃபர்ஸ்ட் வெளியில எடுக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ 14x plus 28y இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்ல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்க்கணும். 14 28ல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது? 14. ஸோ 14 நான் வெளியில எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் இருக்கிறது என்னது? x plus 2y இந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் காமன் ஃபேக்டர். ஸோ இது வந்து ஒரு பேசிக் மெத்தட். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூ ஹாவ் சம் 4 ஐடென்டிட்டிஸ். a plus b the whole square, a minus b the whole square, a plus b into a minus b, x plus a into x plus b. இந்த மாதிரி 4 ஐடென்டிட்டி இருக்கு. plus 2ab
a square minus 2ab plus b square, a square minus b square, x square plus a plus b into x plus ab. இந்த 4 ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி ஃபேக்டரைசேஷன் கேட்பாங்க. இப்போ எப்படின்னா ஃபேக்டரைஸ் 9x square minus மைனஸ் என்ன சொல்லலாம் minus 16y square அப்படின்றதுனா you're having two terms. ஸோ இந்த ஐடென்டிட்டியில இது ஃபால் ஆகுது அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இதை 3x the whole square minus 4y the whole square அப்படின்னு எழுதிட்டு யூசிங் திஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 3x பிளஸ், அதாவது இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. இந்த இடத்துல ஏங்கிறது 3x, bங்கிறது 4y. ஸோ 3x பிளஸ் 4y இன்டூ 3x மைனஸ் 4y இந்த மாதிரி எழுதலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8x அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து 16 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது எந்த ஐடென்டிட்டியில ஃபால் ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பாப்பீங்க. இல்லைன்னா does it falls under any of the identity அப்படின்னு பார்க்கணும். it falls under the first identity. ஸோ இதை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதை நான் 4 the whole squareன்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல இதை 2 into x into 4ன்னு எழுதுனேன்னா இது வந்துடுது. ஸோ இட் ஃபால்ஸ் அண்டர், அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு அதை அப்படியே எழுதி அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி இந்த ஐடென்டிட்டிஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் இதை பேஸ் பண்ணி டிவிஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். நவ் லெட் மீ மூவ் ஆன் டு த டைரக்டா இதோட கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிகாஸ் இட்ஸ் அ வெரி பிக் சாப்டர். ஸோ நவ் லெட் மீ மூவ் ஆன் டு த சம்ஸ் டைரக்ட்லி. ஃபைன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தோன்னே எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? இந்த டேர்ம்ஸ் எவ்வளவு இருக்கு? 4 டேர்ம் இருக்குன்னா யூ ஷுட் கோ ஃபார் குரூப்பிங். 3 டேர்ம் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த காமன் ஃபேக்டர் ஐடென்டிட்டி அப்ளை பண்றது இது எல்லாமே செட் ஆகும். 3க்கு மேல போயிடுச்சுனாலே யூ ஷுட் குரூப் இட். ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல ஏதாவது காமனா இருக்கானா? எதுவுமே இல்லை. ஸோ ஐ ஹாவ் டு ரீக்ரூப் இட். எப்படி பண்ணிக்கலாம்? ax square plus bx square plus by square plus ay square னு ரீக்ரூப் பண்ணிக்கிறேன். இதுல காமனா இருக்கிறது x square, so this will become a plus b. இதுல காமனா இருக்கிறது இது, so a b plus a. again a plus bங்கிற எக்ஸ்பிரஷன் காமனா இருக்கு, so x square plus y square. so this one is the correct answer. அடுத்தது x square plus x minus 56. ஃபேக்டரைசேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 3 டேர்ம் தான் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். எதுவுமே இல்லை. ஸோ ஐடென்டிட்டியில ஏதாவது ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ ஐடென்டிட்டியில ஏதாவது ஃபாலோ ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் 3 ஐடென்டிட்டியில இது ஃபாலோ ஆகல. ஸோ கண்டிப்பா 4th ஐடென்டிட்டி தான். ஸோ 4th ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது மல்டிப்ளை பண்ணா எனக்கு -56 வரணும். ஆடோ சப்ட்ராக்ட் பண்ணாலும் 1 வரணும். எக்ஸ்னா 1ன்னு அர்த்தம். ஃபைன். ஸோ 8 7s are 56. 8 minus 7 is 1. So x plus 8, x minus 7. This will be the answer. Next one, division. Plus 20 by p minus 1. I have to take the common factor out. 5 வெளியில எடுத்துக்கிட்டேன்னா p square minus 5p plus 4 by p minus 1 அப்படின்னு வரும். So 5 மட்டும் நான் காமனா எடுத்துக்கிட்டேன்னா அகைன் இது வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபார்முலா எது அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போமா? I have to apply the last identity. So 4 1s are 4 அப்படின்னு வருமா? So -4 -1 அப்படின்னு வரும். This will be -1. So இதுவும் cancel ஆயிடும். So the final answer is 5 into p minus 4. Here I am applying the 4th identity. நீங்க 4th identity apply பண்ணீங்க அப்படின்னா இந்த factors வரும், செக் பண்ணிக்கோங்க. Okay. So this is the final answer. Now let me move on to the last topic, introduction to graphs. It's very easy topic. So இது வந்து உங்களுக்கு கிராஃப் வரைய சொல்லுவாங்க. ஈஸியா 5 மார்க்கோ 3 மார்க்கோ ஈஸியா எடுக்கலாம். எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் காலம் ரோ இருக்கு இல்லையா, அதை எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதை எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கோங்க. செகண்ட் இதை வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கோங்க. அதுக்கு டைட்டில் கொடுத்துக்கோங்க, காஸ்ட் ஆஃப் பெட்ரோல். Okay, so number of liters 10, 15, 20, 25, 5 increase ஆகுது. So நான் 5 யூனிட்ஸ் எடுத்துட்டேன். இங்க என்ன யூனிட்ஸ் எடுக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும். இன் எக்ஸ் ஆக்சிஸ்
1 unit is equal to 5 liters அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இங்க வந்து 250 இன்க்ரீஸ் ஆகுதா? சோ நான் 250 இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 1250. Now I have to plot it. 10க்கு என்னது 500. So 10க்கு 500. So இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு 10,500. 15க்கு 750. So 15க்கு 750. Next 20க்கு 1000. So 20க்கு 1000. Next 25க்கு 1250. So 25க்கு 1250. இந்த lines எல்லாத்தையுமே நீங்க join பண்ணீங்கன்னா you will get a straight line. So this is called as a linear graph. அவ்வளவுதான், ஒரு straight line வருதுனால it's called as a linear graph. That's it. ஓகேங்களா? சம்டைம்ஸ் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ஆன்சர். ஸோ இவ்வளோதான் இன்ட்ரடக்ஷன் டு கிராஃப்ஸ். சாரி 1.5 hours மேலேயே போயிடுச்சு. திரும்பியும் சொல்றேன், லாஸ்டா நான் உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் மட்டும் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு, ஸோ ஃபேக்டரைசேஷனுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் வேணா நான் அட்டாச் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் மேக்ஸ் கிளாஸ், இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா என்ரோல் பண்ணிக்கோங்க. மே மந்த் ஏப்ரல் மந்த்க்குள்ளேயே நான் மேக்ஸிமம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ வேணுங்கிறவங்க இந்த மந்த் எண்டுக்குள்ள ஃபோன் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் வி ஹாவ் அ சம்மர் கேம்ப் டூ. அதுலேயே இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.